டோபமைன் அப்படின்னா என்ன மேம்? So basically, dopamine is the neurotransmitter that tells your brain இந்த விஷயம் நல்லா இருக்கு. ஒரு ஃபீல் குட் ஹார்மோன் உங்களோட பிரெயினில் இருக்கிற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் மாதிரி. அடிக்ஷன் அப்படின்னா என்ன மேம்? அடிக்ஷன்னா இந்த மாதிரி நல்ல நல்ல ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் டோபமைன் நம்ம பிரெயினில் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆல்கஹாலுக்கு பர்டிகுலராக பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம டேப்பரிங் தான் பண்ணணும். அதாவது வந்து டக்குன்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நிஜமாலே அவங்களால நிறுத்த முடியாது. தேர் நாட் லைவிங் ஆர் எனிதிங். தேர் பாடி பிகம்ஸ் வெரி ரியாக்டிவ். இது நல்லா இருக்கு, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினைக்கிறது ப்ளஷர். அப்போ டோபமைன் ரிலீஸ் ஆகும். ஹாப்பினஸ் வந்து இப்போ நல்லா இருந்துச்சு, ஒரு கண்டென்ட்மெண்ட். யூ ஹாவ் டு போஸ்ட் சம்திங், யூ ஹாவ் டு கீப் த பேஜ் ஆக்டிவ், நாட் பிகாஸ் யூ வாண்டட் டு. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம போஸ்ட் பண்ணால் தான் வந்து நம்ம ஃபீல்ட்லேயே இருக்க முடியும். இல்லைனா வந்து ஃபீல் அவுட் ஆகிடுவோன்றதுக்காக பேஜ் ஆக்டிவாக வைக்கிறதுக்காக they will keep posting. எதுக்காக ஸ்க்ரால் பண்ணணும்னு தெரியல, அதை ஸ்டாப்பும் பண்ண முடியாது. இப்போ நிறைய பேருக்கு இந்த நைட் டைம்ஸில் வந்து ஸ்க்ராலிங் பண்ணுறது ஒரு ஹேபிட்டாகவே இருக்கும். ஸோ லெட் மீ ஸ்பெண்ட் திஸ் டைம் ஃபார் மை செல்ஃப்னு சொல்லிட்டு ஒரு ரிவெஞ்ச் மாதிரி இப்போ நைட்டில் தான் எனக்கு டைம் கிடைக்குதுப்பா. ஸோ வாட் இஸ் FOMO? FOMO is the fear of missing out. சிலர் வந்து ஒர்க் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஒர்க்கஹாலிக்காக இருப்பாங்க. ஸோ ஒர்க்கஹாலிக், ஸோ பேசிக்லி நம்ம ப்ரொடக்டிவாக இருந்தால் நல்லது. இல்லை வந்து நீங்கள் ஒரு அப்ரைசல் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இட் டிமாண்ட்ஸ் மோர் ஆஃப் யூ. பான் அடிக்ஷன். ஸோ பான் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு ப்ளஷர். பீப்புள் வந்து ஒரு செலிபிரிட்டியாக இருக்கட்டும், பொலிட்டிஷியனாக இருக்கும், நேரில் பார்த்துருக்கவே மாட்டோம். பட் அவங்க எதனால வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் ரேஞ்சுக்கு ட்ரீட் பண்ணி ஸோ லைக் அடிக்ட் ஆயிடுவாங்க அந்த பர்சனுக்காக. ஸோ நீங்கள் இப்போ கேட்ட விஷயத்துக்கு வந்து ஒரு டேர்ம் இருக்குது, இட்ஸ் கால்ட் பேரசோஷியல் ரிலேஷன்ஷிப். சக்ஸஸும் வந்து ஒரு அடிக்ஷன் தானே. ஐ திங்க் ஒரு மகேஷ் பாபு படத்தில் வரும்னு நினைக்கிறேன். ஜெயிச்சா போதும், அது ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு நெகட்டிவ் நியூஸையே கன்சியூம் பண்ணுறதுனால நம்ம பிரெயினில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் ஏற்படும்? கெட்ட நியூஸே கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் திங் அ சென்ஸ் ஆஃப் சேஃப்டி இஸ் சாபட்டாஜ்ட். இந்த உலகமே வந்து ஒரு கெட்ட உலகம், நிறைய கெட்டவங்க தான் இருக்காங்க. இங்கே பிழைக்கணும்னா நம்ம கொஞ்சம் கோளாறாக இருக்கணும், நம்மளும் கொஞ்சம் தில்லு முள்ளா யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சம்டைம்ஸ் வர ஆரம்பிச்சு. வந்து இப்போ ஒரு பர்சன் ரொம்பவே அடிக்டிவாக இருக்காங்க அப்படின்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கும்? அடிக்ஷனோட ஒன் ஆஃப் த ஹால்மார்க் சிம்டம்ஸ் என்னென்னா அதை பண்ணும்போது மட்டும்தான் சந்தோஷமாக இருப்பாங்க. புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு ரியல் டாக் வித் ரேவதி வெங்கட். மனிதராக பிறந்த எல்லாருமே ஏதோ ஒரு பழக்கத்துக்கு வந்து நம்மளையே அறியாமல் அடிக்டாக இருப்போம். அடிக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ட்ரக் அண்ட் ஆல்கஹால் மட்டும் கிடையாது. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், அண்ட் ஒரு கேமிங்காக இருக்கலாம், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், ஒரு ஃபுட்டாக இருக்கலாம், ஒர்க் அவுட்ஸ் இப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்மளையே அறியாமல் ஸ்லோவாக வந்து அடிக்ட் ஆகிருப்போம். அப்படி இந்த அடிக்ஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, இந்த அடிக்ஷன் என்ன செய்யுது நம்மளை, இந்த அடிக்ஷன்லேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை இன்றைக்கி பேச போகிறோம். நம்ம கூட சைக்காலஜிஸ்ட் ஐஷா மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எஸ் மேம். ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கீங்க? I'm good, how are you? Yeah, fine ma'am. Dopamine அப்படின்னா என்ன மேம்? டோப்பமீன் அப்படின்ற வார்த்தை வந்து இப்போ நிறையவே சோஷியல் மீடியானால எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. டோப்பமீன் டீடாக்ஸ் அந்த மாதிரிலாம். ஸோ டோப்பமீன் அப்படின்றது வந்து ஒரு ஃபீல் குட் ஹார்மோன் உங்களோட பிரெயினில் இருக்கிற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் மாதிரி. ஸோ என்னென்னா பேசிக்கலி அது வேலை என்னென்னா நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நமக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்றோம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எனிதிங் தட் வி டூ, அந்த ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகும். அது எதுக்குன்னா இட்ஸ் அ சிக்னல் தட் ஹே இது நல்லா இருக்குது, லெட்ஸ் டூ மோர் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஹார்மோன் தான் அது. ஓகே. ஸோ அண்ட் அடுத்ததான் வந்து அடிக்ஷன் அப்படின்னா என்ன? அடிக்ஷன்னா பேசிக்லி இப்போ நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி நல்ல நல்ல ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் டோப்பமைன் நம்ம பிரெயினில் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போது வந்து ஓகே இது நல்லா இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவோம், இது நல்லா இருக்குல்ல, இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம சில விஷயம் பண்ணுவோம். பட் அடிக்ஷன் என்ன ஆகும்னா ஏதோ ஒரு செயற்கையான முறையில், அது வந்து ட்ரக்காக இருக்கலாம், இல்லை சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், எனிதிங் தட் கிவ்ஸ் யூ அ லாட் ஆஃப் டோப்பமைன். நிறைய டோப்பமீனை ஒரு ஸ்ட்ரெச்சில் வந்து டக்குன்னு கொடுக்கும்போது நம்ம பிரெயினுக்கு வந்து இது நல்லா இருக்குது, திருப்பி பண்ணணுன்ற ஃபீலிங் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆகிடும். இன்ஃபேக்ட் வந்து அது நமக்கு கெட்டதுன்னு தெரிஞ்சு கூட நம்மளால் தடுக்க முடியாமல் அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இன்ஃபேக்ட் வந்து அதுக்கு நமக்கு நல்லது கிடையாது, நமக்கு வந்து ஒரு ஹார்ம் கொடுக்குதுன்னு தெரிஞ்சு கூட நம்மளால் பிரேக்கே பிடிக்க முடியாமல் அதை பண்ணிகிட்டே இருக்கோம்ல, அது அடிக்ஷன். அடிக்ஷனில் ஒரு 5 C's இருக்குல்ல, ஸோ அந்த 5 C's என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே. ஸோ த ஃபர்ஸ்ட் C பார்த்தீங்கன்னா க்யூரியாசிட்டி. மோஸ்ட்டாக நம்ம யார்கிட்ட வந்து நீங்கள் ஆல்கஹாலிக் கிளைண்ட்ஸ் யார் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு எப்போ குடிக்க ஆரம்பிச்சின்னு கேட்டால் ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும், என்ன தான் இருக்குது அதில் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ எக்ஸாம்பிள்ஸ்க்காக ஐ எம் யூஸிங் ஆல்கஹால், இட் கேன் பி எனிதிங். ஸோ தேர் வில் பி அன் இனிஷியல் க்யூரியாசிட்டி, ஓகே லெட்ஸ் ட்ரை திஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தேர் வில் பி அ கிரேவிங். ஓகே, லைக் ஃபஸ்ட்டு பண்ணி தான் பார்ப்போமேன்னு யோசிப்பாங்க, அதுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தோணும். அண்ட் தேர் வில் பி கம்பல்ஷன்,
லைக் பண்ணியே ஆகணும்னு ஒரு ஸ்டேட் வரும். அண்ட் கான்சிக்வன்ஸ், அதாவது வந்து இது எனக்கு கெட்டதுன்னு தெரிஞ்சும் அதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதா இருக்கும். அதாவது இது ஒரு கான்சிக்வன்ஸ். இப்போ இதை குடிக்கிறதுனால எனக்கு உடம்பு கெட்டு போகுதுன்னு தெரியுது, இதனால் சண்டை வருதுன்னு தெரியுது, ரிலேஷன்ஷிப் கெட்டு போகுதுன்னு தெரியுது, ஆனாலும் நான் அதை பண்ணுறேன் அப்படின்றது கான்சிக்வன்ஸ். அண்ட் இன்னொன்று வந்து கண்ட்ரோல், லாஸ் ஆஃப் கண்ட்ரோல். என்னென்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்தா நான் நினச்சா விட்டுருவேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு தெரியும் அவங்க நினச்சாலும் விட முடியாது. பிகாஸ் யுவர் பிரெயின் ஸ்டார்டட் கோயிங் ஆன் த லூப். டக்குன்னு அவங்களால பிரேக் பண்ண முடியாது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து நிறைய டாஸ்மார்க்ஸ்லாம் வந்து மூடினாங்கல்ல, மூடினதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் பார்த்தீங்களா, என்னால் முடியல, கையெல்லாம் நடுங்குது அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. பிகாஸ் they have completely lost the control. அவங்க பாடியில் நிறைய டாலரன்ஸ் டெவலப் ஆகிடுச்சு and they are actually having withdrawal symptoms. ஓகே, ஸோ withdrawal அப்படின்னு சொல்லும்போது இப்படி ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க வந்து எப்படி இதுலேருந்து வந்து வெளியே வரணும், அதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரி தான் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் வேறு இருக்குது. ஸோ ஆல்கஹாலுக்கு பர்டிகுலராக பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம டேப்பரிங் தான் பண்ணணும். அதாவது வந்து டக்குன்னு நீங்கள் எடுத்துனீங்க அப்படின்னா நிஜமாலே அவங்களால எடுத்த முடியாது. தேர் நாட் லையிங் ஆர் எனி திங். தேர் பாடி பிகம்ஸ் வெரி ரியாக்டிவ். அவங்களுக்கு வந்து தலை சுற்றுறதா இருக்கலாம், இல்லை வந்து ரொம்ப நாசியாவாக இருக்கிறதா இருக்கலாம், படப்படன்னு இருக்கிறதா இருக்கலாம், நிறைய எஃபெக்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். லைக் எவ்வளோ எப்பவுமே எடுக்கிறாங்களோ அதை விட கம்மி பண்ணணும். ஐ திங்க் தேர் சம்திங் கால்ட் டாலரன்ஸ். டாலரன்ஸ்னால் என்னதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடிலாம் வந்து எனக்கு வந்து இவ்வளோ குடித்தா எனக்கு இவ்வளோ போதை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகே, ஆனால் இப்போது அதை வந்து லைக் இன்னும் அடிக்க என்ன ஆகும்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவ்வளோ குடித்தா எனக்கு இந்த போதை வராது. To get the same level of bodha, I have to take twice or thrice the amount of alcohol that I usually consume. Okay. So அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பாடி அதுக்கு பழகுது. கொஞ்சோண்டு டோபமைன்லாம் பத்தலை. அப்போ என்ன ஆகும்னா ஒரு டாலரன்ஸ் டெவலப் ஆகிட்டே இருக்கும். இதை கம்மி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆல்கஹால் இன்டேக்கு குறைக்கணும். நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இஃப் யூர் ட்ரிங்கிங், ட்ரை நடுவில் வந்து வேறு ஏதாவது ஒரு ஜூஸோ சம்திங், லைக் ஒரு கிளாஸ் நீங்கள் ஆல்கஹால் எடுக்கிறீங்கன்னா இன்னொரு கிளாஸ் வேறு ஏதாவது எடுக்கலாம். அண்ட் ஆல்சோ லைக் நம்ம ரொம்ப சால்ட்டி ஃபுட் கிரேவ் பண்ணுவோம், லைக் சைட் டிஷ்ஷு. பாதி நேரம் சைட் டிஷ்க்காகவே சாப்பிடுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் உண்மையாக வந்து குடிக்கிற பழக்கமோ ஒரு எனி திங் வேணும்னு நினச்சிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம டோபமைன் எப்படி தெரியுமா ஒர்க் ஆகும், குடிக்கிறதுனால மட்டும் கிடையாது. குடிக்கும் போது நம்ம ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்போம், ஒரு சரௌண்டிங்கில் இருப்போம். இது எல்லாமே த என்டையர் ஈவெண்ட் will create an association in your head. முடிஞ்ச வரைக்கும் அந்த ஈவெண்ட்டே கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா வந்து அந்த என்விரான்மெண்ட்டுக்கு போயும் நான் குடிக்காமல் இருப்பேன்றது வந்து பெரிய விஷயம். அதை பண்ணிட்டா சூப்பர், ஆனால் எடுத்தோடனே யாராலும் இதை பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த என்விரான்மெண்ட்ஸை தவிர்க்கலாம். இன்னொன்று வந்து சில பேர் நம்ம ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, நம்மளே பண்ண வேணாம்னு நினச்சாலும் விட மாட்டாங்க, அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி என்விரான்மெண்ட்டில் இருக்கிறத தவிர்க்கலாம். ப்ளஷர் வெர்சஸ் ஹாப்பினஸ் வெர்சஸ் அடிக்ஷன், இது மூணுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன? எப்படி வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ளஷர் வந்து ஒரு லாங் டேர்ம் அடிக்ஷனாக மாறுது? ஸோ ப்ளஷர் அண்ட் ஹாப்பினஸ் ஆர் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். ப்ளஷர் இஸ் வென் தெர் இஸ் டோபமைன் இன்வால்வ்ட். ஸோ எப்படி இருக்கும்னா, இது நல்லா இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினைக்கிறது ப்ளஷர். அப்போ டோபமைன் ரிலீஸ் ஆகும். ஹாப்பினஸ் வந்து இப்போ நல்லா இருந்துச்சு, ஒரு கண்டென்ட்மெண்ட், இன்னும் வேணுன்றதை விட இது நல்லா இருந்தது அப்படின்ற ஃபீலிங். அப்போது செரட்டனின் அப்படின்ற நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் ஆகும். ஸோ ப்ளஷர் இஸ் ரிலேட்டட் டு டோபமைன் அண்ட் ஹாப்பினஸ் இஸ் ரிலேட்டட் டு செரட்டனின். ஓகே, அண்ட் இன்னொன்று என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பினஸ்லேயே ரெண்டு விதமான ஹாப்பினஸ் இருக்குது. யூஸ்வலி நம்ம ஹாப்பினா ஒரு எலேட்டட் ஸ்டேட்டுன்னு நினைக்கிறோம். பட் தர் இஸ் ஹெடானிக் ஹாப்பினஸ் அண்ட் யுடேமானிக் ஹாப்பினஸ். ஹெடானிக் ஹாப்பினஸ்னால் என்னதுன்னா, இதை பண்ணும்போது எனக்கு இப்போ நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பிடிச்ச சாப்பாடு, எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தட் இஸ் அ ஹெடானிக் ஹாப்பினஸ் ஃபார் மீ. கேம் விளையாடுறது, ஆல் தட். யுடேமானிக் ஹாப்பினஸ் என்னென்னா, இப்போ பண்ணும்போது அது சூப்பராக சுகமெல்லாம் இருக்காது, ஆனால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நைஸ் அப்படின்ற மாதிரி ஃபீலிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், யாருக்கோ ஹெல்ப் பண்ணுறது, இல்லை வந்து ஒரு ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறது. ஆல் திஸ் இஸ் நாட், அதை பண்ணுறப்பவே ப்ளஷரபுளாக இருக்குமான்றது வந்து சில பேருக்கு மேபி இருக்கலாம். பட் பண்ணி முடிச்ச உடனே வாவ் ஐ டிட் திஸ் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ ஆல் திஸ் இஸ் ரிலேட்டட் டு that feeling of contentment. And coming to addiction is when you basically abuse pleasure. ப்ளஷர் நல்லா இருக்குன்றதுக்காக அது திருப்பி வர வச்சுட்டே இருக்கும்போது அது அடிக்ஷன் ஆகும். அண்ட் அதில் ஒரு ஹால்மார்க் பிரச்சனை என்னது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி நம்ம சாப்பிடும்போதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போதோ கேம் விளையாடும் போதோ ஒரு கொஞ்சம் லெவல் ஆஃப் டோபமைன் வந்து ரிலீஸ் ஆகும். பட் பிகாஸ் ஆஃப் திஸ் அடிக்ஷன் நம்ம நிறைய டோபமைன் சிஸ்டம்குள்ளே இறக்கிட்டே இருக்கிறதுனால இந்த கொஞ்சம் டோபமைன்லாம் வந்து ஒரு விஷயமாவே தெரியாது நம்ம பிரெயினுக்கு. ஓகே, அப்போ என்ன ஆகும், இந்த மாதிரி எந்த விஷயமே நமக்கு ப்ளஷரே கொடுக்காது. அந்த ஒரு அடிக்ஷன் இருக்க விஷயத்தை தவிர்த்து எதுவுமே நமக்கு ப்ளஷரை கொடுக்காது. அதனால தான் நீங்கள் எது ட்ரை பண்ணுன்னு சொன்னாலும் they cannot feel anything. ஒரு ஆனடோனியா மாதிரி ஆயிரும்.
So that is how it's differentiated. How does addiction rewire our brain? So basically, dopamine is the neurotransmitter that tells your brain, இந்த விஷயம் நல்லா இருக்கு, keep doing this. இது வந்து நல்ல விஷயம். ஏன்னா இது இருந்தால் தான் நமக்கு வந்து சில விஷயங்களை பண்ணுறதுக்கான மோட்டிவேஷன் இருக்கும், பிடிச்ச விஷயங்களை பண்ணுறதுக்கான மோட்டிவேஷன் இருக்கும். சில பேருக்கு வந்து எழுதும்போது, வரையும் போது, டான்ஸ் ஆடும் போதெல்லாம் வந்து நிறைய டோப்பமீன் வந்து ரிலீஸ் ஆகும். பட் ஆனால் என்ன ஆகும்னா, நம்ம இந்த மாதிரி செயற்கையான டோப்பமீன் கொடுக்கும்போது அது வந்து பழகிரும்ல அவ்வளோ டோப்பமீனுக்கு. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எவ்ரி திங் பிகம்ஸ் ஸோ போரிங். அண்ட் வை இஸ் பிகாஸ் யுவர் இந்த டோப்பமீன் ரிசெப்டர்ஸ்லாம் இருக்குல்ல பிரெயினில், இவ்வளோ டோப்பமீன் இருக்கும்போது அதுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியாது. ஸோ அந்த ரிசெப்டர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஷட் டவுன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, லைக் நிறைய டோப்பமீன் இருந்தால் தான் அது வேலையே செய்யும். ஓகேவா? ஸோ அதனால் அந்த ப்ளஷரை நம்ம சீக் பண்ணாலே இன்னும் ஜாஸ்தியாக டோப்பமீன் தேவைப்படும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஈவன் இந்த சோஷியல் மீடியா அடிக்ஷன் நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல, அதில் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நோட்டிஃபிகேஷன் பார்க்குறீங்க, என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்தால் டோப்பமீன் ரிலீஸ் ஆகும்? யாராவது வந்து நல்லா கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை லைக்ஸ் நிறையா வந்திருக்கு, இல்லை நிறைய வியூஸ் போயிருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தா நமக்கு டோப்பமீன் ரிலீஸ் ஆகும். ஸோ என்ன ஆகுனா, ஒரு வாட்டி நோட்டிஃபிகேஷன் வரும்போது யூ எக்ஸ்பெக்ட் டோப்பமீன், யூ கோ தேர், யூ செக் இட். சம்டைம்ஸ் இருக்காது, பட் சம்டைம்ஸ் இருக்கும். ஸோ என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு we keep doing more and more of it. Okay. So similar to how we do in the slot machines, கசினோலாம் பண்ணுவோம்ல, இன்னொரு தடவை ட்ரை பண்ணால் வின் பண்ணிடுவோம், சொல்லிட்டு we keep doing it again. சோஷியல் மீடியா அடிக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்களா, என்னால் போஸ்ட் போடாமல் இருக்கவே முடியாது, என்னால் ரீல் ஷேர் பண்ணாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி எதனால் வருது, அதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து ஒரு தின்னான லைன். என்னென்னா, முன்னாடி வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறது வாஸ் ஃபன். இப்போ கான்டென்ட் கிரியேஷன் ஹஸ் பிகம் என்டையர் லைக் ப்ரொஃபஷன் ஆன் இட்ஸ் ஓன். பேசிக்லி அது ஒரு புலிவாலை பிடிச்ச மாதிரி. ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் கான்டென்ட் கிரியேஷன், யூ ஹாவ் டு போஸ்ட் சம்திங், யூ ஹாவ் டு கீப் த பேஜ் ஆக்டிவ், நாட் பிகாஸ் யூ வாண்டட் டு. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம போஸ்ட் பண்ணால் தான் வந்து நம்ம ஃபீல்டில் இருக்க முடியும், இல்லைனா வந்து ஃபீல் அவுட் ஆகிடுவோன்றதுக்காக பேஜ் ஆக்டிவாக வைக்கிறதுக்காக they'll keep posting. ஸோ that is where ஃபன் அண்ட் ஒர்க் அந்த லைன் கிராஸ் ஆகிடும். இன்ஃபேக்ட் நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையிலே இருந்தால் கூட, நல்ல மூடில் இல்லைனா கூட, லைக் வீட்டில் ஏதோ நடக்குதுன்னா கூட, யூ ஹாவ் டு ஸ்டில் கீப் போஸ்டிங். ஸோ தட் இஸ் ஒர்க். That is a different thing, but that is not your profession, that is not your job, you're not doing it seriously. சும்மா I just want to keep it active, இல்லை நான் ஏதாவது ஒன்று பண்ணேன்னா அதை நான் உடனே வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிட்டரலி ஒரு சாலிடான ரீசன்லாம் இல்லாமல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, மோஸ்ட் லைக்லி இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ரிவார்ட் சர்க்யூட். ஓகே, யாராவது வந்து லைக் பண்ணுவாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, அண்ட் ஐ ஃபீல் லைக் மை என்டையர் செல்ஃப் எஸ்டீம் இஸ் வேலிடேட்டட் பை தட் சர்க்யூட்டாக இருக்கலாம். ஸ்க்ராலிங் ஹேபிட் அப்படின்னு இருக்குல்ல, எதுக்காக ஸ்க்ரால் பண்ணணும்னு தெரியல, அதை ஸ்டாப்பும் பண்ண முடியாது. இப்போ நிறைய பேருக்கு இந்த நைட் டைம்ஸில் வந்து ஸ்க்ராலிங் பண்ணுறது ஒரு ஹேபிட்டாகவே இருக்கும். நம்ம மைண்ட் எதுவுமே யோசிக்கலாம் கூட அந்த ஸ்க்ராலிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இது எதனால் பண்ணிகிட்டே இருக்கும்? ஓகே, இதுக்கு ஆக்சுவலாக ஒரு பேர் இருக்குது. இட்ஸ் கால்ட் ரிவெஞ்ச் பெட்டைம் ப்ரொக்ராஸ்டினேஷன். ஓகே, பேசிக்லி நம்ம ஹோல் டே வேலை செய்கிறோமா, ஆனால் நமக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, வேறு யாருக்காகவோ கூடக்காக வேலை செஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும். ஓகே, நான் டெய்லி உழைச்சிட்டே இருக்கேன் ஹோல் டே, இந்த 24 hours வந்து ஐ நெவர் ஸ்பெண்ட் டைம் ஃபார் மை செல்ஃப், ஸோ லெட் மீ ஸ்பெண்ட் திஸ் டைம் ஃபார் மை செல்ஃப்னு சொல்லிட்டு ஒரு ரிவெஞ்ச் மாதிரி, இப்போ நைட்டில் தான் எனக்கு டைம் கிடைக்குதுப்பா, எனக்கு டைம் கிடைக்கிறதே நைட்டு தான், ஸோ லெட் மீ ஸ்க்ரால் சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அண்ட் சோஷியல் மீடியாவில் ஒரு நல்ல விஷயம் என்னது, இட்ஸ் ஆல்காரிதம், இட்ஸ் பில்ட் ஃபார் யூ. உங்களோட ஃபோனும் என்னோடய ஃபோனும் ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது, உள்ளே இருக்கிற விஷயங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு தேவையான கான்டென்ட்டை உங்களுக்காகவே கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கும்போது யூ ஃபீல் த நீட் டு கன்சியூம் இட். ஓகே, அண்ட் நிறைய விஷயம் நமக்கு நல்லாயிருக்கும், லைக் போடுவோம், ஷேர் பண்ணுவோம், ஸோ இட்ஸ் ரிவார்டிங்கில் சிரிப்போம். ஓகே, யூ ஃபீல் ரிலேட்டட் டு இட். அதனால் ஸோ எதனால் அப்படி பண்ணுறீங்க, நைட்டில் முக்கியமாக ஏன் அப்படி பண்ணுறோன்னா, அந்த டைம் நமக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைமாக நினச்சி நம்மளை ஏமாற்றிக்கிறோம் ஆக்சுவலி. ஓகே, வேறு ஏதாவது பண்ணலாம் அந்த நேரத்தில். ஸோ பட் ஆனால் அது ஒரு ஹெல்த்தியான விஷயமும் இல்லைல்ல. நம்ம ஓவரால் நைட் டைமில் வந்து ரொம்பவே ஸ்க்ரால் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய ஹெல்த் எல்லாமே ஸ்பாயில் ஆகும்ல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்க்ராலிங் ஹேபிட்லேருந்து நம்ம வெளியே வரணும்னா என்ன செய்யணும்? ஓகே, இது வந்து ஒரு ப்ராப்ளம்ன்றது வந்து நமக்கு மட்டும் கிடையாது, ஈவன் என்டையர் இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், உங்களோட ஆப்பிள் ஃபோனாக இருக்கட்டும், எவ்ரிபடி, ஆல் பிக் கம்பெனிஸ் ஹவ் ரியலைஸ் தட் திஸ் இஸ் அ ப்ராப்ளம். ரைட், தட் இஸ் வை வி ஹாவ் டிஜிட்டல் வெல்பீயிங், வி ஹாவ் டைமர்ஸ். ஓகே, எந்த ஃபோன் நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, எல்லா ஃபோன்லேயுமே யூ ஹேவ் லைக் ஐ திங்க் இன் OnePlus we have Zen mode,
இன் சாம்சங் we have focus mode, in Apple we have அங்கேயும் focus mode இருக்குது. ஸோ இந்த மாதிரியான மோட்ஸ் யூஸ் பண்ணி you can make sure that you're not using your phone at least in the like work டைமில் அந்த மாதிரி டைமில். அண்ட் நீங்கள் நைட்டில் எதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா you can have app timers. Timers is when நீங்கள் ஒரு 15 minutes வைக்கிறீங்க டைமர்னா 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதுவே வந்து அவ்வளோதான் இன்னைக்கு கோட்டா ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிவிடும். ஓகே, அந்த மாதிரி வந்து சம்டைம்ஸ் நமக்கு இந்த ஜில்லுன்னு ஒரு காதலில் வர ஜோதிகா மாதிரி யாராவது ஒருத்தவங்க பிடிங்கி வைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுக்கு யூ கேன் யூஸ் ஆப் டைமர்ஸ். அண்ட் தேர் இஸ் ஆல்சோ திஸ் ஃபன் ஆப், ஐ திங்க் இட்ஸ் கால்ட் ட்ரீ ஆப் ஆர் சம்திங். வேறு நீங்கள் இப்போ அந்த ஃபோனை யூஸ் பண்ணாமல் இருக்க வரைக்கும் அந்த ஒரு மரம் வளர்ந்துட்டே இருக்கும் அந்த ஃபோனில். நீங்கள் ஒன்ஸ் ஃபோன் யூஸ் பண்ணிட்டீங்க ஏதோ ஒரு ஆப்குள்ளே போயிட்டீங்கன்னா அந்த மரம் செத்து போயிடும். ஸோ ஹவு டால் யூ க்ரோ த பிளான்ட் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அது ஜஸ்ட் வந்து ஒரு ஆக்டிவாக நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று வந்து உங்களுக்கு நைட்டில் வந்து ஃபோன் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யூ ஜஸ்ட் வாண்ட் டு அன்வைண்ட். பேசிக்லி ஒரு ஹோல் டே ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அப்புறமா எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அது தப்பே கிடையாது. ஸோ கொஞ்ச நேரம் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உடனே தூக்கமும் வரப்போகிறது கிடையாது. ஈவன் இஃப் யூ டூ ஸ்விட்ச் இட் ஆஃப், கொஞ்ச நேரத்துக்கு வந்து யூ வில் நாட் கெட் ஸ்லீப்பி. ஸோ யூ கேன் டூ அதர் திங்ஸ் லைக் ரீடிங் அ புக். ஐ நோ நாட் எவ்ரிபடி லைக்ஸ் ரீடிங் அ புக். ஓகே, ரைட். ஸோ மேபி யூ கேன் டூ சம் கலரிங். ஐ ஃபவுண்ட் அவுட் லைக் நிறைய விஷயங்கள் இருக்குது. தேர்ஸ் அ பிளாங்கெட் தட் யூ கேன் கலர். ஓகே, there's a blanket நீங்கள் மேலே போட்டுட்டு you can color the blanket using markers. அந்த மாதிரி பண்ணலாம். or you can do other things like quilling பண்ணுறது or whatever you feel makes you feel comfortable. Okay, அந்த மாதிரி other than eating. so you can do anything. ஓகே. அண்ட் நிறைய பேருக்கு வந்து சோஷியல் மீடியாவில் யாராவது ஒருத்தருடைய பேஜை போய் பார்த்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நார்மல் கமெண்ட்ஸ் இருக்காது, அப்யூசிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறது ஒரு ரொம்பவே அடிக்டிவாக தான் பண்ணுவாங்க. எல்லாரோடைய பேஜஸ்லையும் போய் ரொம்ப நெகட்டிவான கமெண்ட் போஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி. ஸோ அவங்க எதனால் இதெல்லாம் செய்கிறாங்க? ஹர்ட் பீப்புள். ஓகே, அவங்க தான் ஆக்சுவலாக ரொம்ப அடிபட்டிருக்காங்க எங்கேயோ. ஓகே, மோஸ்ட் லைக்லி இந்த பாடி ஷேமிங் காமெண்ட்ஸ்லாம் பாஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்கக்கிட்ட பர்சனலாக பேசி பார்த்தா தே வில் பி ஹர்ட். ஓகே, தே வில் ஹாவ் அ வெரி லோ ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஓகே, நான் வந்து குண்டா இருக்கேன், நான் கருப்பாக இருக்கேன், நான் டாலாக இல்லை, ஏதாவது ஒரு விஷயம் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, பட் அதை அவங்க ஃபீல் பண்ணுறதுனால தே ஜஸ்ட் கீப் ப்ரொஜெக்டிங் இட் ஆன் டு அதர்ஸ் பிகாஸ் ஐ ஆம் கெட்டிங் தட் ஷேம். நான் நிம்மதியாக இல்லை, இவங்க மட்டும் எப்படி இருக்காங்க. ஓகே, பிகாஸ் நம்மளை யாராவது அந்த ஃபில்டர் வச்சு பார்க்கும்போது நம்ம மற்றவங்களையும் அந்த ஃபில்டர் வச்சு பார்த்துட்டே இருப்போம். நம்மளால அவங்கள நார்மலாகவே பார்க்க முடியாது. என்ன அந்த பொண்ணு இப்படி இருந்துட்டு இவ எப்படி சந்தோஷமாக இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து தேல் கீப் காமெண்டிங். ஸோ மோஸ்ட் லைக்லி அந்த மாதிரி ஒரு ஹெல்தி மைண்ட் செட் இருக்கவங்க அவங்க லைஃப்பில் சந்தோஷமாக இருக்க யாருமே இந்த வேலையை பண்ண மாட்டாங்க. சும்மா போய் அப்யூசிவ் காமெண்ட் பாஸ் பண்ணதான் பண்ண மாட்டாங்க. அண்ட் மோஸ்ட் லைக்லி பார்த்தீங்கன்னா அவங்க பேஜுமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, there is a sense of anonymity. most likely பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோட்டோஸ்லாம் போடாமல் ஏதாவது ஒரு சாமி ஃபோட்டோ, ஒரு அனிமே ஃபோட்டோ, இல்லை ஒரு ஆக்டர் ஃபோட்டோ வச்சுருக்க பேஜாக தான் இருக்கும். அவங்க பேஜ் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா அது கொஞ்சம் ரேர் தான். பட் they are the people who really don't care what others think of them. You know why? Because they don't have a image to maintain. ஆல்ரெடி அவங்க இமேஜ் நல்லா இல்லைன்னும் போது அதையே நம்ம மெயின்டைன் பண்ணணும். 4 பேர் அந்த காமெண்ட்டை பார்த்தா என்ன நினைக்கணும்னு கூட அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் FOMO? FOMO is the fear of missing out. ஓகே, ஒரு நெக்ஸ்ட் இதை மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு ஒரு ஃபீலிங். இன்ஃபேக்ட் நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்டே நீங்கள் ஒரு 1 வீக் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னால் அவருக்கு ஒரு FOMO வந்துடும். சரி, நிறைய விஷயம் நம்ம வந்து மிஸ் அவுட் பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இருக்குமானா இட்ஸ் a very natural feeling to have. அதில் எதுவும் தப்பு கிடையாது. பட் at the end of the day everybody has the same 24 hours. You decide how you have to use it. அண்ட் இந்த காலத்தில் வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவே யூஸ் பண்ணக்கூடாது, வாட்ஸ்அப்பே யூஸ் பண்ணாதீங்க, ஃபோனே யூஸ் பண்ணாதீங்கன்னு ஆர்கானிக் வேர்ல்டுக்கு போக முடியாது. ஏன்னா வந்து somehow our daily life is depend on it. இப்போ என்னோட பிஸ்னஸ் நிறையா பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ரிலேட்டடாக தான் இருக்குது. ஸோ ஐ கேனாட் ஜஸ்ட் டர்ன் ஆஃப் மை ஃபோன். இன்ஃபேக்ட் என்னெல்லாம் வந்து ஒரு 3-4 டேஸ் வந்து ஃபோனு ஆஃப் பண்ணி வைக்க முடியும்னா அது ஒரு பெரிய ப்ரிவிலேஜ். அது ரொம்ப ரேர், அப்படிலாம் நடக்காது. ஸோ somehow this has become a part of our life. We have to adapt to it. At the same time you should know where to draw the line. எப்போவுமே வந்து அது கூட இருக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் மீடியா சைக்காலஜி நான் படிச்சிருந்தேன். லைக் ஃபோன் ஹேஸ் பிகம் அ பார்ட் ஆஃப் யுவர் ஆர்ம் நவ். ஓகே, இல்லை நம்ம கை எப்படியோ அந்த மாதிரி தான் ஃபோனும் நம்ம கையிலே இருக்க ஒரு நகம் எப்படி இருக்குது அந்த மாதிரி எப்பவுமே இருக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஆனால் அது அட்லீஸ்ட் ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டே இல்லாமல் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ரியல் லைஃப்பும் பரவாயில்லையே இந்த உலகமும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் லைஃப்லேயும் கொஞ்சம் இன்வால்வ்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்.
அண்ட் ஆல்சோ வந்து FOMO மட்டும் கிடையாது, there's something called MOMO. MOMO is when it's called mystery of missing out. ஓகே. எதையோ நான் மிஸ் பண்ணுறேன், ஆனால் எதுன்னு எனக்கே தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏதோ ட்ரிப்புக்கு போயிருக்காங்க, ட்ரிப்புக்கு தான் போயிருக்காங்களாம் தெரியல. யூ நோ தட் தேர் பிளானிங் சம்திங், தேர் டூயிங் சம்திங், பட் நோபடி இஸ் போஸ்டிங் அபவுட் இட். We don't know what happens, but I just know that I'm not a part of it. Okay. அப்போ we'll have a mystery of missing out, MOMO. And there's something called JOMO. Okay. There's a joy of missing out. பரவாயில்ல, I'm not a part of it. இப்போ இங்கெல்லாம் போய் நான் கஷ்டப்படணும்னு எனக்கு அவசியம் இல்லைப்பா, யாரெல்லாம் பண்ணிக்கிட்டு ஐம் நாட் ஆப்ளிகேட்டட் டு கோ தேர், நோ ஆப்ளிகேஷன், நோ ப்ரெஷர், நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து ஜோமோ. சம்டைம்ஸ் வந்து நிறையா ஈவெண்ட்ஸ்க்கு போகாமல் இருக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம். ஸோ பீப்புள் வில் ஃபீல் ஜோமோ ஆல்சோ, பட் ஆல் தீஸ் ஆர் நாட் லைக் தே ஜஸ்ட் டேர்ம்ஸ் வி யூஸ். இப்போ ரீசெண்டாக இந்த எலெக்ஷன் டைமாக இருக்கட்டும் அண்ட் இந்த கேம்பெயின் செஷனாக இருக்கட்டும், பீப்புள் வந்து ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கட்டும், பொலிட்டீஷியனாக இருக்கட்டும், நம்ம மீட் பண்ணியிருக்கவே நேரில் பார்த்துருக்கவே மாட்டோம். பட் அவங்களை எதனால் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் ரேஞ்சுக்கு ட்ரீட் பண்ணி ஸோ லைக் அடிக்ட் ஆயிடுவாங்க இந்த பர்சனுக்காக. ஆன்லைனில் போய் சண்டை போடுறது, இந்த மாதிரி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஈவன் வந்து ஏதோ ஒரு தப்பாக இருக்குன்னா கூட அதை பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணி அவங்கள டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் தானே. ஸோ நீங்கள் இப்போ கேட்ட விஷயத்துக்கு வந்து ஒரு டேர்ம் இருக்குது, இட்ஸ் கால்ட் பேரசோஷியல் ரிலேஷன்ஷிப். ஓகே. வேர் வந்து அவங்க லைஃப்பில் டெய்லி அவங்க நேரில் பார்க்காத ஒரு பர்சன் மேலே ஒரு ரொம்ப எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்குது. அதுக்கான ரீசன் வந்து மோஸ்ட் லைக்லி பீப்புள் ஹூ ஆர் லோன்லி இன் தேர் ஓன் லைஃப், அவங்களுக்கு இது வர்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஓகேங்களா? ஏன்னா வந்து அவங்க நிஜமாக சேடாக இருக்கும்போது, யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்ணும்போது இவங்களோட மூவிஸ் நிறையா பார்த்துருக்கலாம், இல்லை வந்து சாங்ஸ் நிறையா கேட்டிருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம், அதனால் வந்திருக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பேரசோஷியல் ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் சேஃபாக ஃபீல் ஆகும். ஏன்னா அவங்க நம்ம பாட்டுக்கு அட்மையர் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே. திருப்பி அவங்க நம்ம ஃபீல்டில் வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க நம்ம ரிஜெக்ட் பண்ண முடியாது, அபேண்டன் பண்ண முடியாது, அவங்க கூட சண்டை வராது. புரியுதா? ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் மட்டும் கிடைக்கும், ஆனால் தேர் இஸ் நோ ஹர்ட். அதனால் பீப்புள் கெட் யூஸ் டு தே லைக் இட். ஸோ அப்படி தான் அது ஸ்டார்ட் ஆகும் பேரசோஷியல் ரிலேஷன்ஷிப். பட் நீங்கள் ரெண்டாவது ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல, அது ரொம்ப டிஃபெண்ட் பண்ணுவாங்க, அவங்க மேலே தப்புனே ஒத்துக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு டிஃபென்சிவ் ஆகும்போது தட் இஸ் வென் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ பேரசோஷியல் ரிலேஷன்ஷிப், இட் பிகம்ஸ் லைக் வர்ஷிப்பிங். ஓகே. தட் இஸ் த கைண்ட் ஆஃப் லாயல்ட்டி பீப்புள் ஷோ டுவர்ட்ஸ் ஸ்போர்ட் டீம்ஸ், ரைட்? இப்போ நமக்கு ஒரு ஸ்போர்ட் டீம் ரொம்ப பிடிக்கும், அப்படியே ஐபிஎல்லில் தோத்துச்சுன்னா கூட அதெல்லாம் இல்லைடா, இதான்டா பிரச்சனை, மேனேஜ்மெண்ட் சரியில்லை, அடுத்தது நான் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாயலாக வந்து டிஃபெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்கல்ல, அது ஒரு பிரச்சனையாகவே தெரியாமல். ஸோ அது ஒரு விதமான பேட்ரியாட்டிசம் மாதிரி ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாட்டுக்காக நம்ம டிஃபெண்ட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ஒரு டீமுக்காக டிஃபெண்ட் பண்ணுறோம், நம்ம ஊருக்காக டிஃபெண்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு பர்சனுக்காகவும் டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இட் சம்ஹவ் பிகம்ஸ் லைக் நான் இந்த பர்சனை சப்போர்ட் பண்ணுறேன்றது இட் பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் மை ஐடென்டிட்டி ஒரு பாயிண்டில். ஓகே. அதனால் தேல் ஸ்டார்ட் டிஃபெண்டிங். ஸோ ஒரு செலிப்ரிட்டியோடைய கல்ச்சர் வந்து எப்படி நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? ஸோ லைக் ஃபேஷனாக இருக்கலாம், லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம், அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கலாம், இதெல்லாமே வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் தானா? அதை பற்றி சொல்லுங்கள். இது அடிக்ஷன் கிடையாது, இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே. அண்ட் அது வந்து சோஷியல் மீடியானால மட்டும் கிடையாது, அந்த காலத்துலேருந்தே இருந்தது. ஒரு பாயிண்ட் இந்த சரோஜா தேவி கொண்ட அப்படின்றது, அந்த காலத்து அந்த விங்ட் ஐலைனர், தட் வாஸ் இன் ஃபேஷன். சாரி இப்படி தான் கட்டுவாங்கன்றது ஒரு ஃபேஷன். செலிபிரிட்டி மாதிரி நடக்கிறது, ரஜினி ஸ்டைலில் வாக் பண்ணுறது, ஓகே, அந்த சிகரெட்டை பிடிக்கிறது, கிளாஸை திருப்பி போடுறது, எவ்ரி திங் வாஸ் காப்பீட். அண்ட் ஆல்சோ த வே தே ட்ரெஸ் ஆல்சோ. ஸோ நிறைய டைம் பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் கட் ஸ்கர்ட்டு, பூட் கட் பேண்ட்டு, இது எல்லாமே வந்து நம்ம சோஷியல் மீடியா தாண்டி மூவிஸ்லேருந்தும் பார்த்து காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ இட் ஹாஸ் பின் தேர் ஃபார் அ லாங் டைம். இன்ஃபேக்ட் வந்து நான் வந்து இதை வந்து நீங்கள் எல்லாரும் பார்த்து காப்பி பண்ணுறீங்க அப்படின்றத நான் ஒரு பிரச்சனையாக சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ வந்து லெட்ஸே இப்போ வந்து ஏஐ வந்துடுச்சு, எந்த பழைய ஃபோட்டோ வேணால் இப்போ கலர் ஃபோட்டோ ஆக்கிக்கலாம், கரெக்டாக இன்றைக்கி எடுத்த ஃபோட்டோ மாதிரி ஆக்க முடியும். ஆனால் நான் உங்ககிட்ட வந்து 1970s எடுத்த ஒரு ஃபோட்டோ, 60s எடுத்த ஃபோட்டோ, 90s எடுத்த ஒரு ஃபோட்டோ, 3 ஃபோட்டோவை வச்சு 3த்தையும் நான் கலர் கிரேட் பண்ணி புது ஃபோட்டோ மாதிரி ஆக்கிட்டேன்னா ஹவு டு யூ டிஃப்ரென்ஷியேட் எப்போ எடுத்த ஃபோட்டோ அதுன்னு சொல்லிட்டு? பை த சென்ஸ் ஆஃப் ஃபேஷன் இல்லை. ஸோ ஃபேஷன் பார்த்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, இதை பார்த்தா சரி. அப்பா ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா அந்த லூஸு டிஷர்ட்டு, லைக் அந்த ஷர்ட்டே உள்ளே வந்து இன்னொரு ஆள் போகிற அளவுக்கு லூஸாக இருக்கும், நிறைய முடி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் நம்ம அப்பா காலம் அப்படின்ற மாதிரி நினைப்போம் இல்லையா? ஸோ பை லுக்கிங் அட் பீப்புள்ஸ் ஃபேஷன்
அந்த இதை வச்சு தான் நம்ம காலகட்டத்தையே முடிவு பண்ண முடியுது பார்த்த உடனே அப்படின்னும் போது அந்த காப்பி பண்ணுறது செலிப்ரிட்டிஸை பார்த்தோ இல்லை ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டோ காப்பி பண்ணி இப்போல்லாம் புதுசாக நான் எப்போ இந்த வங்கி மாதிரி போட்டுரு ஃபேஷன் திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ தேர்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ் தட் ஆர் கம்மிங் பேக். It keeps happening. There's no stop to it and there's nothing to be ashamed of. Porn addiction இது வந்து நம்மளுடைய brain and relationship-ஐ எப்படி வந்து பாதிக்குது? So porn is also related to pleasure. Okay, because porn வந்து it's not something you just watch like a movie. Obviously you feel intense emotions, we get connected to it and then அதனால வர ஒரு reaction. So actually என்னன்னா நம்ம பிரெயினுக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னா அதனால் வந்து உண்மையாக வந்து இதெல்லாம் வீடியோ, இதெல்லாம் ரியல் கிடையாது, இல்லை இது நிஜமாக நடக்குது அப்படின்ற டிஸ்டிங்விஷ் வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு சினிமா கண்டுபிடிக்கும் போது ஒரு ட்ரெயின் கிட்ட வர மாதிரி ஒரு வீடியோ தான் எடுத்து ப்ளே பண்ணும்போது எல்லாருமே வந்து ஐயோ ஸ்க்ரீன் விட்டு வெளியில் வந்துடும் பயப்பட ஆரம்பித்தாங்க. இப்போ கூட வந்து டேரக்டர்ஸ் நோ தட் தே கேன் டேப் யுவர் எமோஷன். இப்போ நீங்கள் ஒரு கேரக்டரை பார்த்தீங்கன்னா அவங்க கூட சேர்ந்து அழுவுறீங்க, சிரிக்கிறீங்க. ஸோ யூஆர் கனெக்டட் டு வாட் யூஆர் வாட்சிங் ஆன் ஸ்க்ரீன். ஸோ பான் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து அதிகமாகவே யூஸ் பண்ணிக்கும். என்ன பண்ணுவோம்னா லைக் அதை பார்த்து நமக்கு ஒரு ப்ளஷர் வரும். ஸோ யூ ஃபீல் லைக் யூ ஆர் இன் த ஈவெண்ட், யூ வில் பி ஆக்டிவ்லி இன்வால்வ். பட் வை இஸ் இட் அ ப்ராப்ளம், வை இஸ் இன் அடிக்ஷன் அப்படின்னா ஒன்று வந்து இதை நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு கம்பல்ஷன் வரும்போது, இதை பண்ணாதான் என்னால் தூங்க முடியும், இது பண்ணாதான் நான் நார்மலாக இருக்க முடியும் அப்படின்ற போது அது அடிக்ஷன் ஆகுது. ரிலேஷன்ஷிப் அது எப்படி பாதிக்கும் அப்படின்னா அதை பார்க்குறதே ஒன்றும் தப்பு கிடையாது. இன்ஃபேக்ட் சம் பீப்புள் வாட்ச் இட் வித் தேர் பார்ட்னர்ஸ். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது பார்ட்னர் கூட சேர்ந்து கூட பார்க்கலாம். ஸோ லைக் வாட்சிங் பான் இட் செல்ஃப் இஸ் லாங்குன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் நான் வந்து லைக் அது ஒரு ஷார்ட்கட் மாதிரி யூஸ் பண்ணுவேன். இன்னும் சில பேருக்கு வந்து ஈவன் இஃப் தே டூ ஹாவ் அ பார்ட்னர், ஈவன் வென் தேர் இஸ் அ ஒய்ஃப், they will still like watching porn more than actually being with the wife. That is when it gets very bad. ஸோ அதனால் வந்து ஏன்னா நீங்கள் பான் பார்க்கும்போது நீங்கள் பெருசாக எதுவுமே பண்ண தேவையில்லை. தெர் இஸ் நோ பர்ஃபார்மன்ஸ், தெர் இஸ் நோ லைக் அந்த பர்சன் கம்ஃபர்டபுளாக இருக்கானான்னு யோசிக்க தேவையில்லை, லவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இன்டிமெசி இருக்கணும்னு அவசியம் இல்லை, வெறும் ப்ளஷர் மட்டும் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நல்லா இருக்குல்லன்னு அது ஒரு பழகிற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா உண்மையான லைஃப்பில் வென் யூ ஆர் ஆக்சுவலி ரெக்வயர்ட் டு ஹாவ் அ எக்ஸ்பீரியன்ஸ் யூ வில் நாட் பி ஏபிள் டு டூ இட். சிலர் வந்து ஒர்க் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஒர்க்கஹாலிக்காக இருப்பாங்க. ஒரு பர்சன் வந்து ப்ரொடக்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கும் அவங்க ரொம்ப வந்து ஒர்க்கில் அடிக்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறதுக்கும் வந்து எங்கே வந்து ஒரு லைன் இருக்குது. ஸோ இதை எப்படி வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும்? ஓகே, நல்ல கேள்வி அது ஆக்சுவலி. ஸோ ஒர்க்கஹாலிக், ஸோ பேசிக்லி நம்ம ப்ரொடக்டிவாக இருந்தால் நல்லது. ஓகேவா? அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஒரு டைமில் நம்ம கொஞ்சம் அதிகமாக ப்ரொடக்டிவாக இருந்து தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ தான் ஒரு கரியர் ஸ்விட்ச் பண்ணுறீங்க, இல்லை வந்து நீங்கள் ஒரு அப்ரைசல் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இட் டிமாண்ட்ஸ் மோர் ஆஃப் யூ. எப்பயும் ஒர்க் பண்ணுற அளவுக்கு பண்ணால் பத்தாது. ஸோ ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்கு நான் கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்றது ஓகே. விச் மீன்ஸ் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சம்டைம்ஸ் இல்லைனா கூட கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு ஓகே, தப்பு கிடையாது. ஆனால் நான் எப்போவுமே ஒர்க் லைஃப் பேலன்ஸே இல்லாமல் என் ஃபேமிலி எனக்கு முக்கியம் இல்லை, பர்சனல் லைஃப் முக்கியம் இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு முக்கியம் இல்லை, ஹெல்த்து முக்கியம் இல்லை, இது எல்லாமே எனக்கு நான் மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு ஒர்க்கு மட்டும்தான் பண்ணுறேன் அண்ட் எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் டைமுக்கு மற்ற எல்லாத்தையும் நான் வந்து இக்னோர் பண்ணிவிட்டு ஒர்க் மட்டும் நான் பண்ணுறேன்னும் போது தட் இஸ் when it becomes an addiction. And why do people do that? Because their work could be rewarding and more likely அவங்க வாழ்க்கையிலே அது ஒன்று தான் நல்ல விஷயமா இருக்கும். சம்டைம்ஸ் அது ஒன்று தான்ப்பா என்னோட ஐடென்டிட்டி, அதை தவிர்த்து எதுவுமே என் லைஃப்பில் இப்போ நல்லா இல்லை அப்படின்னும் போது we end up being workaholics. But which is not something to be proud of. நான் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுறீங்க மற்றதெல்லாம் தள்ளி வச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஃபோக்கஸ் போன் மாதிரி, அது தப்பு இல்லை. பட் என் வாழ்க்கையே அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிடுச்சு, இது ஒன்று தான் இருக்குது அப்படின்னா அப்போ பிரச்சனை. ஜிம் அடிக்ட் அப்படின்னு சிலர் இருப்பாங்க. லைஃப்பை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபிட்னஸ் முக்கியம் தான். பட் என்னால் ஜிம்முக்கு போகாமல் இருக்கவே முடியாது, ஒர்க் அவுட் பண்ணாமல் இருக்கவே முடியாது, எனக்கு அந்த எக்யூப்மெண்ட் தூக்கி அந்த பெயின் வேணும் அப்படின்னு சிலர் வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிருப்பாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இது எதனால் நடக்குது? இதுவும் அதே பாத்வே தான். பட் ஐ யூஸ் டு லைக் ஹேவ் திஸ் கான்வர்சேஷன். இப்போ என்னோட தம்பிக்கு ஜிம் போக ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் எந்த ஊருக்கு போயிட்டு வந்தாலும் ஹில் கோ டு தி ஜிம். ஸோ ஐ யூஸ் டு ஆஸ்க் லைக் ஹவு டு யூ ஈவன் லைக் கோயிங் டு ஜிம்? லைக் ஐ ஹேவ் டு கெட் மை செல்ஃப் டு கோ தேர். உனக்கு எப்படி பிடிக்குது அப்படின்னா he used to say it's not about what happens inside the gym. It happens after it. For example அந்த ஜிம்முக்கெலாம் போனதுக்கப்புறமா the changes that I see in my body,
I know that the muscle is building up. I know that I'm feeling lighter. I know I'm feeling more active. அந்த ஒரு சேஞ்ச் இருக்கும். இதை பண்ணால் இது கிடைக்குது, இதை பண்ணால் இது கிடைக்குதுன்னு அந்த அசோசியேஷன் வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா எனக்கு இது வேணும். எல்லாருக்குமே வந்து தோணும்ல, நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணணும், இல்லை பார்க்க ஸ்மார்ட்டாக இருக்கணும். அண்ட் ஜிம் இஸ் லைக் எப்படி சொல்கிறது, ஜிம் இஸ் லைக் அ லாங் லாஸ்டிங் மேக்கப். ஓகே, லைக் ஹவு மேக்கப் ஃபீல்ஸ் நைஸ் ஃபார் அஸ். அந்த மாதிரி நம்ம ஜிம்லாம் போகிறோம் அப்படின்னா யூ ஃபீல் குட் அபவுட் யுவர் செல்ஃப். அண்ட் நம்ம வெளில போனோம்னா சூப்பர் ஆகிட்டியே, ஜிம்க்குலாம் போறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 4 பேர் நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவாங்கல்ல, அந்த ஃபீலிங் நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். தட் கிவ்ஸ் டோபமைன். ஓகே, அதே மாதிரி நீங்கள் கண்ணாடி பார்க்கும்போது ஒரு சேஞ்ச் தெரியுதுன்னும் போது இட் கிவ்ஸ் யூ டோபமைன். ஸோ அந்த டோபமைன் தேவைப்படும் போது நம்ம இங்கே போனால் அது கிடைக்கும்னா அது போவாங்க. ஸோ அதனால வந்து அது நல்ல விஷயம் தான். இட்ஸ் நாட் சம்திங் டு பி worried about. பட் ஸோ இது நல்லா இருக்குது, இட்ஸ் ஹெல்பிங் மீ, நான் போகிறேன் அப்படின்றதுக்கும் அது பிரச்சனை கிடையாது. பட் என்னை நான் வருத்திக்கிட்டு போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டூ ஹாவ் அ ப்ராப்ளம் வித் மெனி ஆர் சம்திங், பட் ஐம் ஸ்டில் கோயிங் ஆல் த டைம். இல்லை நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, ஒரு பெயினுக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது வந்து எனக்கு நல்லதுன்னு நான் போகிறது வேற, ஒரு விதமான ஐ see that as a self harm. நான் வேணும்னே என்னை வருத்திக்கிறதுக்காக. மசில் ரெக்கவரின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, நீங்கள் வந்து இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா இவ்வளோ தூங்கணும், இந்த அளவுக்கு தான் நீங்கள் இது பண்ணணும், இவ்வளோ ப்ரோட்டீன் சாப்பிடணும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது which is not my expertise, but there are things like that. இது எதுவுமே பண்ணாமல் ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் வந்து உங்கள் பாடியை ஸ்ட்ரெஸ் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ. ஸோ இவங்களுக்கு வந்து ஹெல்ப்பே பண்ண போகிறது இல்லைன்னு தெரிஞ்சோ வருத்திக்கிறாங்க அவங்கள அப்படின்னா, தட் இஸ் வென் த லைன் இஸ் கிராஸ். டீ அண்ட் காஃபி அடிக்ஷன். நிறைய பேர் வந்து இப்போது ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கட்டும், எனக்கு இந்த டைம் ஆயிடுச்சுன்னா என்னால் காஃபி குடிக்காமல் இருக்கவே முடியாது, டீ குடிக்காமல் இருக்கவே முடியாது. அண்ட் 1 or 2 டீ இஸ் ஃபைன். பட் வந்து ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு 6-7 டீ குடிச்சே ஆகணும், காஃபி குடிச்சே ஆகணும் அப்படின்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி காஃபி அடிக்ட் அப்படின்னும் போது ஸோ அது என்ன நம்மளுக்கு பண்ணுது, ஆக்சுவலி காஃபி குடிக்கும்போது என்ன பண்ணுது, அண்ட் எதனால் அதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகுறோம். ஸோ ஆமாம், இன்ஸ்டாகிராமில் கூட வரும்ல, டேக் தட் காஃபி அடிக்ட், டேக் த டீ அடிக்ட். ஸோ பேசிக்கலி 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பிகாஸ் ஆஃப் வாட் இஸ் இன்சைட் த காஃபி. ஓகே, இட்ஸ் கால் கேஃபீன். கேஃபீன்றது என்ன பண்ணும், கொஞ்ச நேரத்துக்கு நம்ம பிரெயினை வந்து ஆக்டிவாக வச்சுருக்கோம். சில பேர் வந்து எஸ்ப்ரெஸோ ஷார்ட் மாதிரி கூட எடுத்துப்பாங்க. எதுக்குன்னா அப்போதைக்கு நம்ம பிரெயின்குள்ளே போயிட்டு அப்போதைக்கு வந்து நம்ம ரொம்ப ஆக்டிவாக வச்சுருக்கோம், ரொம்ப ஃபோக்கஸ்டாக வச்சுருக்கோம். ஆனால் பிரச்சனை என்னென்னா அது வந்து மேக்ஸிமம் ஒரு 6 hours தான் இருக்கும். ஓகே, இருக்கிற மொத்த எனர்ஜியும் ஒரு 6 hours கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிராஷ் பண்ணி விட்டுரும். செம்ம டயர்டாயிரும், ஒரு மாதிரி ட்ரெயின் ஆயிரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இன்னொரு காஃபி எடுத்துப்பாங்க, மறுபடியும் ஒரு 6 hours ஓடும் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேர் பேசிக்லி யூஸிங் த கேஃபீன். ஓகே, அது ஒரு விஷயம். 2வது விஷயம்னா இட் கேன் பி ஜஸ்ட் ஹேபிட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் காஃபி குடிப்பாங்க, லஞ்சுக்கு அப்புறம் காஃபி குடிப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் இது நடக்கும். அதே மாதிரி டீ கூட பாருங்கள், இத்தனை மணி ஆச்சுன்னா நான் டீ குடிப்பேன், டீ குடிச்சா தம் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன் ஆகிட்டே இருக்குது. எப்படி நம்ம சில விஷயம் ஹேபிட்டாக பண்ணுவோம். இப்போ காலையில் எழுந்தோடனே பல் வளர்க்கணுன்றது நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க, எந்திரிச்சா ப்ரஷ் பண்ணணும், இட்ஸ் அ ஹேபிட், யூ டோன்ட் ஈவன் திங்க் த்ரூ இட். அந்த மாதிரி இத்தனை மணி ஆச்சுன்னா இதை பண்ணணுன்றது ஒரு ஹேபிட். இன்னொன்று அவைலபிலிட்டி, ஆக்சசிபிலிட்டி. இப்போ நீங்கள் ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா கூட 6 மணிக்கு டீ கொடுப்பாங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து டீ கொடுப்பாங்க. அப்படின்னும் போது எல்லோரும் குடிப்பாங்க, டீ கொடுப்பாங்க, அது நார்மலான விஷயம், இட்ஸ் ஹேபிட், அந்த மாதிரி ஆயிரும். பட் இன்னொரு அடிக்ஷன் இருக்குது, ஸ்மோக்கிங் அடிக்ஷன். அது பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்லணும்னா ஸ்மோக்கிங்கில் தேர் இஸ் சம்திங் கால் நிக்கோட்டின். ஸோ இந்த நிக்கோட்டின் என்ன பண்ணுன்னா ஒரு 6 to 7 seconds உங்களோட பிரெயின் பேரியர்லாம் கிராஸ் பண்ணி உடனே இந்த டோபமைன் எப்படி வேலை செய்யுதோ அந்த மாதிரி ஒரு விதமான ஒரு ஹையை வந்து கொடுக்கும். அதனால ஸ்மோக் பண்ணும்போது ஆல்கோஹாலாவது வேலை செய்யறதுக்கு ஒரு டைம் எடுக்குது இல்லை, நிக்கோட்டின் வந்து உடனே வேலை செய்யும். அதனால பீப்புள் லைக் இட். பட் இஃப் யூ திங்க் அபவுட் இட், நீங்கள் ஸ்மோக் பண்ணும்போது இருக்கிற இடத்துல அப்படியே ஸ்மோக் பண்ண மாட்டீங்க. யூ லீவ் தட் பிளேஸ், யூ கோ அவுட், you stand with your friends, you stand in ஒரு டீ கடை or something, and then you light, and then what you do, you slowly breathe in and breathe out. இது எல்லாமே தனித்தனியாகவே நல்ல விஷயங்கள். if you leave a stressful situation, go out, take some fresh air, good, meet your friends, good, breathe in, breathe out, good. You're doing a lot of good things along with smoking. நீங்கள் இந்த ஸ்மோக்கிங்கை தவிர்த்து சும்மா நீங்கள் இந்த ஸ்மோக்கிங் விட்டுட்டு சும்மா கையில் வந்து வேற ஒரு டூத் பிக் ஏதோ ஒரு வச்சுட்டு இந்த எல்லா விஷயத்தையும் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் வரும். ஓகே, இட் கேன் நாட் பி as strong as nicotine, but it will still be helpful. It will reduce stress. ஸோ ஸ்மோக்கிங்கை சுற்றின நிறைய விஷயம் இருக்குது, அது எல்லாமே நல்ல விஷயம் தான். அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி இந்த நிக்கோட்டினை மட்டும் விட்டுட்டா நல்லாயிருக்கும். ஆக்சுவலி why do people addicted to drugs
எடுக்கிறதுனால என்ன ஆகும் நம்மளுக்காக? ஏன் வந்து ரொம்ப அடிக்ட் ஆயிடுறாங்க பீப்புள்? அது வந்து யாருமே வந்து இது குடிக்கிறதுக்கும் சரி ட்ரக்ஸும் சரி என்னவா இருந்தாலுமே யாருமே நான் பெரிய அடிக்ட் ஆக போகிறேன்னு யாரும் குடிக்க ஆரம்பிக்கிறது கிடையாது. ஓகே, இல்லை யாராவது எதுக்குங்க குடிக்கிறீங்கன்னா ஒரு பெரிய அடிக்ட் ஆகணுன்றது தான் ஆசைன்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. எவ்ரிபடி ஸ்டார்ட் ஸ்மால். அந்த மாதிரி ட்ரக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் லைக்லி வந்து கொஞ்சம் ட்ரக்கை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பாங்க, இல்லை வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க, இல்லை ஒரு ஃபஸ்ட்டு ஒரு அவேர்பிலிட்டி க்ரியேட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதை எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தா பேசிக்லி தட்ஸ் அ லாட் ஆஃப் ப்ளஷர் பீயிங் ரிலீஸ் அட் த சேம் டைம். ஓகேவா? செம்மையாக இருக்குல்ல அப்படின்ற ஒரு ஃபீலிங். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே திருப்பி அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா அதுக்கு பழகிரும். அதை நிறுத்தும் போது அவங்க வந்து அது எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ ரிஸ்க்காக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அது வேணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. தட் இஸ் வென் தே கெட் அடிக்டட் டு இட். நீங்கள் அடிக்ட் ஆவீங்க, உங்கள் கையிலே இருக்காது, உங்கள் பிரெயின் அதோட எபிலிட்டியை இழந்துரும்ன்றது தெரிஞ்சு தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் டோசஸ் வந்து ஈஸியாக கொடுக்குறாங்க. கொடுத்தா இந்த சின்ன மீன் போட்டு பெரிய மீன் பிடிக்கிற மாதிரி கொடுத்து பழகி விட்டுட்டா அதுக்கப்புறமா நீங்கள் நிறுத்தணும்னு நினச்சாலும் கஷ்டமாயிரும். பட் இந்த பிஹேவியர் வந்து ஹியூமன்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஈவன் டால்ஃபின்ஸ் டூ தட். டால்ஃபின்ஸ் வந்து இந்த பஃபர்ஃபிஷ்னு ஒரு ஃபிஷ் இருக்கும், அந்த முள்ளாக இருக்கும்ல அந்த ஃபிஷ். அந்த ஃபிஷ்ஷை வந்து ஹர்ட் பண்ணோம் அப்படின்னா இட் வில் ரிலீஸ் சம் டாக்ஸின்ஸ். அந்த டாக்ஸின்ஸ் வந்து ட்ரக்ஸ் மாதிரி டால்ஃபின்ஸ்க்கு. அதனால் சும்மா வேணும்னே வந்து இந்த பஃபர் ஃபிஷ்ஷை வந்து அடித்து விளையாடிட்டு இருக்கும். எனக்கு வந்து அந்த கொஞ்ச நேரத்துக்கு அந்த போதை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கேட்ஸுக்கும் அந்த கேட் நிப் அந்த மாதிரிலாம் இருக்குது, கொஞ்ச நேரத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்லி அது ஒரு விதமான அப்யூஸ் தான். கொஞ்சம் கிடச்சதுன்னா நல்லாயிருக்கும், ஆனால் அது திருப்பி வேணும் அப்படின்றதுக்காக பண்ணிகிட்டே இருக்கிறது தான் ட்ரக் அடிக்ஷன். ஸோ இப்போ ட்ரக் எடுக்கும்போது சைக்கலாஜிக்கலாக ஒரு பர்சனுக்கு என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும்? ஃபஸ்ட்டு ட்ரக்கே எடுக்கக்கூடாது. உண்மையாக சொன்னால், அதாவது இந்த லைட்டாக எடுக்கிறேன், ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற விஷயமே வேண்டாம். பிகாஸ் ஒன்ஸ் யூ ஸ்டாப்பிங் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். மொமெண்டம் இஸ் பில்ட். பட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் யுவர் பிரெயின்னு கேட்டிங்கன்னா, த பிரெயின் ரிலீசஸ் அ லாட் ஆஃப் ஃபீல் குட் ஹார்மோன்ஸ். Temporarily. சில ட்ரக்ஸ் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபீல் குட் ஹார்மோன்ஸ், இட் கிரியேட்ஸ் delusions அண்ட் விஷன்ஸ். இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியும், இருக்கிறது வேறு மாதிரி தெரியும், எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிரும். ஆனால் வந்து இது ஒரு லெவலுக்கு மேலே பழகிடுச்சு அப்படின்னும் போது நம்ம பிரெயினோட என்டையர் கெமிக்கல் லெவலில் சேஞ்சஸ் நடக்கும். இட் இஸ் நாட் லைக் நான் டிசைட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை, ஒரு கெமிக்கல் லெவலில் சேஞ்ச் நடக்க ஆரம்பிச்சிரும். அப்போ அதை வந்து நீங்கள் ஒரு மாதிரி அவங்க ஒரு தனி உலகத்தில் வாழற மாதிரி இருக்கும். பட் திஸ் இஸ் நாட் ஓன்லி அபவுட் ட்ரக்ஸ். லைக் அதாவது வந்து நம்ம வெளியில் எடுக்கிற ட்ரக்கை தாண்டி நம்ம பெயின் கில்லர்ஸ் இருக்குல்ல, லைக் அந்த மாதிரி மெடிசன்ஸாக இருக்கட்டும், இல்லை க்ரானிக்கான டிசீசஸ் இருக்குல்ல, கேன்சர் பேஷண்ட்ஸ், இவங்க எல்லாருக்குமே கூட தான் ட்ரக்கு கொடுக்குறாங்க. எதுக்குன்னா பெயின் மேனேஜ் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா அவங்களுக்கு அது வலி தெரியக்கூடாது அப்படின்னு தடுக்கிறதுக்காக சில ட்ரக்ஸ் கொடுப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு அது தேவை. பட் சும்மா இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க, ஆனால் நான் வந்து சும்மாவே அந்த ட்ரக் அப்யூஸ் பண்ணுவேன், ஏன்னா நிஜமாலே வலி தெரியாது, நல்லா இருக்கும் அப்படின்னும் போது அவங்களுக்கு அது தேவையில்லை, அனாவசியம். பட் தே ஸ்டில் கீப் டூயிங் இட். இட் நெவர் எண்ட்ஸ் வெல். ஸோ இப்படி அடிக்டாக இருக்க ஒரு பர்சன் வந்து இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸில் சேஞ்சஸ் கொண்டு வரணும்? ஃபஸ்ட்டு அடிக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு டிஸார்டர். ஓகேவா? இட் இஸ் நாட் அ ஸ்டேட் ஆஃப் பீயிங், இட் இஸ் அ டிஸார்டர். when somebody is just using it, it's okay, அதுலேருந்து நீங்களே வெளியில் வந்துடலாம். அடிக்ஷன் லெவலுக்கு போயிடுச்சுன்னா அது ஒரு ஆக்சுவல் டயக்னோசிஸ். யூ வில் நீட் ஹெல்ப். யூ cannot just change it on your own because you will have withdrawal symptoms. அப்படி இருக்கும்போது இட்ஸ் குட் if you go to therapy or a rehab center where there will be dedicated people only for this. அவங்க வந்து உங்களுக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, சில மாத்திரைகள் கொடுப்பாங்க, அண்ட் கொஞ்சமாக டோசேஜை கம்மி பண்ணுவாங்க, திடீர்னு நிறுத்த மாட்டாங்க. இதெல்லாம் கரெக்டாக பண்ணும்போது தான் அதுலேருந்து வெளியில் வர முடியும். இஃப் யூ நோ தட் யூ ஆர் அடிக்டட் டு அ ட்ரக் ஆர் ஆல்கஹால், எனி சப்ஸ்டன்ஸ், பேசிக்லி யூ நீட் ஹெல்ப். நானே வந்து நான் நினச்சா விட்டுருவேன், எங்கள் அம்மா கயிறு கட்டினாங்க, நான் வந்து குடிக்க மாட்டேன், ட்ரக் அடிக்க மாட்டேன்னு நினச்சா அது வந்து மேபி ஒரு குட்டி லெவலில் இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஓகே. பட் வென் யூ ஆர் ஃபுல் ஆன் இன் டு இட், யுவர் என்டையர் லைக் உங்களுக்கு கண்ணு முன்னே தெரியாதுன்ற மாதிரி ஆயிரும். இப்போது பேரண்டிங்கில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வந்து ரொம்பவே மொபைலுக்கு, அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸுக்கு வந்து ரொம்ப அடிக்டாக இருப்பாங்க.
சாப்பிடும்போது ஃபோன் வேணும், ரெஸ்ட் ரூம் போகும்போது ஃபோன் வேணும், எனக்கு எப்போவுமே அந்த ஸ்க்ரீன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும். இதனால் வந்து குழந்தைங்களுக்கு அந்த மொபைல் ஃபோன் அடிக்ஷன் வருது. அண்ட் கேமிங் இதுவுமே ஒரு அடிக்ஷன் தான். ஸோ இது எதனால் நடக்குது? உங்களுக்கே யார் காரணம் தெரியும்? பேரண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா குழந்தைங்களுக்கு யூஸ்வலி ஸ்க்ரீன் பற்றி தெரியாது. பட் நீங்கள் உங்களுக்கு வந்து லைக் என்னால் இப்போ அவங்களுக்கு டைம் கொடுக்க முடியலன்றதுக்காக பரவாயில்ல கொஞ்ச நேரம் ஃபோன் யூஸ் பண்ணால் என்ன நிம்மதியாக விடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தான் அவங்களுக்கு ஃபோன் கொடுத்து பழகியிருப்போம். when you give them screen, when you tell them this is what you should do normally, that is what they'll do. It has become அவங்களுக்கு அது அடிக்ஷன்லாம் தெரியாது, இது பண்ணக்கூடாத விஷயம்னே தெரியாது, அவங்களுக்கு அது ரொம்ப நார்மலாகிடும். ஒரு காலத்தில் எல்லோரும் நம்மளாம் டிவி பார்த்துட்டு இருப்போம், கிட்ட போய் உட்காந்து டிவி பார்த்துட்டே இருப்போம். அப்போ வந்து டிவி பார்த்துட்டே இருக்கு, டிவி அடிக்ஷன், என் ஃப்ரெண்டு டிவி பார்த்துட்டே இருக்கா, சாரி என்னோட குழந்தை டிவி பார்த்துட்டே இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஃபோனை பார்த்துட்டே இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. விஷயம் தான் மாறி இருக்கே தவிர்த்து பிஹேவியர் சேம் தான். ஸோ if you encourage them to do something else, like drawing, coloring, reading a book, dancing, swimming, badminton, there's so many other things, but everything demands effort, presence. இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சோம்பேறித்தனமாக இருந்து if you like show the screens all the time, obviously அதிகமாக பண்ணுவாங்க. Gaming addiction, I am a media psychologist. I study how media influences people. But gaming-ஏ வந்து தப்புலாம் சொல்லவே மாட்டேன். இன்ஃபேக்ட் I do game. Gaming is nothing to be like அது தப்பான விஷயம், இல்லை சின்ன பசங்க பண்ணுற விஷயம்லாம் இல்லவே இல்லை. Be it kids or adults, everybody can game. Gaming is in fact much more better than scrolling on social media. Gaming is better than watching a movie. Because மற்றதெல்லாம் பேசிவாக நம்ம பார்ப்போம். கேம் விளையாடும் போது யூ வில் பி ஆக்டிவ்லி இன்வால்வ், யூ வில் பி யூஸிங் பார்ட்ஸ் ஆஃப் யுவர் பிரெயின், யூ வில் பி ஷோயிங் சம் மோட்டர் மூமெண்ட். ஸோ அதனால் கேம் விளையாடுறது தப்பே கிடையாது. அது அடிக்ஷன் எப்போ வரும்? எப்போனா என்னால் வந்து இது நிறுத்தவே முடியாது, இல்லாமல் இருக்கவே முடியாது, இந்த மாதிரி இருக்காங்கன்னா மோஸ்ட் லைக்லி அவங்க நார்மல் லைஃப்பில் வந்து நிறைய விஷயம் நல்லா இல்லாமல் இருக்கும். லைக் சில பேர் ஒரு நார்மல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஃபெயிலியர் மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் கேம் விளையாடும் போது பார்த்தா அங்கே அவங்க தான் பாஸாக இருப்பாங்க. புரியுதா? செம்ம ஹை லெவல் வச்சுருப்பாங்க, எல்லா வெப்பன்ஸும் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி ஆகும்னா இந்த கேமிங் வேர்ல்டில் நான் தான் ராஜா அப்படின்னு ஆகும்போது அவங்களுக்கு திருப்பி திருப்பி அங்கே போகணுன்னு தோணும்ல. ரியல் லைஃப்பில் வந்து நான் ஒரு ஃபெயிலியர் மாதிரி ஃபீல் ஆகுறேன் அப்படின்றதுக்காக அவங்க திருப்பி திருப்பி கேம் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொன்று வந்து திருப்பி திருப்பி வின் ஆகுற ஒரு ஃபீலிங். ஒரு 4 கேம் ஆடுறேன், அதில் வந்து 2 கேம் வின் ஆகிட்டேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேணும்னு தோணும். ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான மாடரேஷன் தேவை. இவ்வளோ கேம் விளையாடலாம், இதுக்கு மேலே நிறுத்திடணும், இதுக்கு மேலே நம்ம அதை பழக்கமாக்கிக்க கூடாது அப்படின்னு எவ்வளோ பண்ணுறோன்றது தெரிஞ்சு பண்ணால் இது தப்பே கிடையாது. ஒரு லெவலுக்கு மேலே போகுதுன்னா that becomes an addiction, and addiction is a disorder. Okay, சக்ஸஸும் வந்து ஒரு அடிக்ஷன் தானே. ஸோ லைக் எனக்கு ஃபெயிலியர்ன்ற ஒரு ஃபேஸே நான் பார்க்கக்கூடாது, எனக்கு எல்லாத்துலேயும் சக்ஸஸ் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இது என்ன மாதிரியான ஒரு மென்டாலிட்டி? ஐ திங்க் ஒரு மகேஷ் பாபு படத்தில் வரும்னு நினைக்கிறேன். ஜெயிச்சா போதும், அது ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரி மென்டாலிட்டின்றத விட நம்ம ஒரு விஷயத்துக்கு பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது சக்ஸஸாக இருக்கட்டும். ஒரு நீங்கள் வந்து so I think there's like another quote also, once you start traveling in a BMW, you will not want to downgrade அப்படின்னு சொல்லிட்டு. ஆல் திஸ் இஸ் பிகாஸ் இது நீங்கள் சக்ஸஸ்க்கு அடிக்டடாக இருக்கிறது கெட்டதான்னு கேட்குறீங்க. எப்போ அது கெட்டதாகும்? என்னால் ஃபெயிலியர் தாங்கிக்கவே முடியாதுன்னும் போது கெட்டதாகும். இப்போ நான் ஃபெயிலியரே ஆயிடுச்சுன்னா யாருக்காக இருந்தாலும் ஃபெயில் ஆனால் ஹர்ட் ஆகும் தான். ஓகேவா? இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா வாழா படத்துலலாம் பார்த்தீங்களா, அவங்க ஃபெயில் ஆகி எல்லாரும் அடித்து அவங்களுக்கு அது ஒரு விஷயமாவே தெரியாது. அப்போ அவங்க ஃபெயிலியருக்கு அடிக்ட் ஆகிட்டாங்களா? ஏன் யாரும் ஃபெயிலியருக்கு அடிக்ட் ஆகுறதா சொல்கிறது இல்லை. ஐ நெவர் ஹர்ட் ஐம் அடிக்டட் டு ஃபெயிலியர் அப்படின்னு யாருமே ஏன் சொல்ல மாட்டுறாங்க. ஏன் சக்ஸஸ்க்கு மட்டும்தான் அடிக்ட் ஆன மாதிரி பேசுகிறாங்க? எதுவாக இருந்தாலும் அது ஒரு பழக்கம், பழகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ வி ஆர் நாட் அடிக்டட் டு சக்ஸஸ், வி ஜஸ்ட் லைக் பீயிங் சக்ஸஸ்ஃபுல். An addiction is a very big word for that. And when will it become addiction to success is big when you don't get successful, there will be a consequence. இப்போ விஸ்வாசம் படத்தில் பார்த்தீங்களா, அந்த பொண்ணு வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, லைக் ஃபஸ்ட்டு வரல அந்த ரேஸில் அப்படின்னா அவங்க அப்பாவோட லவ்வே கிடைக்காது. அப்போ என்னமோ அது இழந்துருவோன்றதுக்காக பயந்து ஓடுறாங்கல்ல, அதை கூட நம்ம அடிக்ஷன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அது ஒரு they're trying to avoid a negative consequence இல்லையா? ஸோ இதை நான் அடிக்ஷன்னு டேர்ம் பண்ண மாட்டேன். ஓகே, மோர் ஆஃப் it can be a liking, it can be avoidance of negative things, but trying to be successful is not bad at all. Okay,
அண்ட் இன்னொரு விஷயம் என்னதுன்னா ஒன்ஸ் யூ பிகம் சக்ஸஸ்ஃபுல் யூ செட்டிங் அ பார், இவ்வளோவாது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லை அப்படின்னா நமக்கே வந்து ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிடும், என்னென்னா I have the potential but I'm not living up to it அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ யூ வில் பி டிஸப்பாயிண்டட் இன் யோர் செல்ஃப். அதனால யூ வில் ட்ரை டு பி சக்ஸஸ்ஃபுல். பட் ஆனால் நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக நான் தோற்றுருவேன் அப்படின்ற விஷயங்களை ட்ரையே பண்ண மாட்டேன்னு சில பேர் இருப்பாங்கல்ல. நான் எது நான் ஜெயிப்பேனோ அதை மட்டும் தான் பண்ணுவேன். ஓகே, மேபி நான் தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அதை நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு they will not turn out for exams. இப்போது நான் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் எக்ஸாம் எழுதினா நல்ல மார்க் வராதோன்னு பயம் வந்து ஜுரம் வந்து எக்ஸாமுக்கே போகாமல் இருப்பாங்கல்ல, அதுதான் பிரச்சனை. ஓகே, புரியுதா? நல்லது வரணும்னு நினைக்கிறதோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறதோ தப்பு கிடையாது. பட் இஃப் யூ ஆர் அவாய்டிங் an entire situation because you might not succeed, then that's a problem. சக்ஸஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஸ்பெசிஃபிக் சக்ஸஸை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்குள்ளே ஒரு எம்ப்டினஸ் வரும்ல. ஸோ இது மேலேயும் அதுக்கப்புறம் நம்ம பெருசாக எதுவும் எஃபர்ட் போட வேண்டாம், ஒரு எம்ப்டினஸ் வரும். இது எதனால் நடக்குது? இதனால தான் வந்து நமக்கு வந்து ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல், இந்த மாதிரி நிறைய விஷயம் தேவைப்படுது. நீங்கள் அல்டிமேட்டாக எனக்கு இதை பண்ணிட்டா போதும் அப்படின்னு ஒன்று வச்சுருந்தீங்கன்னா அதை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாது. நான் வாட் டு ஐ டூ அப்படின்னு சொல்லிட்டு. பட் திஸ் ஹேப்பன்ஸ் ஈவன் லைக் நீங்கள் ஒரு வீடியோ கேம் விளையாடுறீங்க, ரொம்ப இன்வெஸ்டடாக விளையாடுறீங்க, ஒரு 10 நாள் அந்த வீடியோ கேம் விளையாடுறீங்க, 10வது நாள் ஓ மை காட் நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தோணும். நீங்கள் ஒரு புக்கு படிக்கிறீங்க, ரொம்ப இன்வெஸ்டடாக வந்து ஆட்டோவில் படிப்பீங்க, மெட்ரோவில் படிப்பீங்க, எங்கே பார்த்தாலும் அந்த புக்கு படிப்பீங்க. புக்கு முடிச்சதுக்கப்புறம் ஓகே இப்போ நான் வாழ்க்கையில் என்ன பண்ணுறது அப்படின்னு தோணும். இது ஒரு நார்மல் ஃபீலிங் தான். நீங்கள் ஒன்ஸ் லைஃப்பில் ஒரு விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ண உடனே அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். பட் அந்த ஃபீலிங் ரொம்ப ஷார்ட் லிவ்டாக தான் இருக்கும். யூ கேன் ஃபீல் கண்டென்ட், லைக் ஒரு கண்டென்ட்மெண்ட், அப்பாடா நான் பண்ணிட்டேன்ப்பா, எனக்கு இது போதும் அப்படின்ற ஃபீலிங் தப்பே கிடையாது. கண்டென்ட் இஸ் சம்திங் வி ஷுட் செலிப்ரேட், ரைட்? வி ஷுட் ஃபீல் கண்டென்ட். பட் if it's making you stagnated, if it making you feel empty, இதுக்கப்புறம் வாழ்க்கையில் வந்து எதுவுமே இல்லை, nothing makes me happy அப்படின்னா then that's where it crosses the line and becomes bad. அப்படி இருக்கும்போது you should like, நான் என்ன சொல்வேன்னா start falling in love with daily life. ஓகே, வாழறதே ஒரு நல்ல விஷயம் தான். சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதை தாண்டி நம்ம வாழணுன்றதுக்காக தான் பிறந்தோம். என் ஃப்ரெண்ட்ஸை நானும் பேசுவேன், யூஸ் ஷார்ட் டேர்ம் கோல் என்ன வாழறது, லாங் டேர்ம் கோல் என்ன சாகுறது, இவ்வளோதான் ஆக்சுவலி லைஃப்பில். ஸோ அப்படி இருக்கும்போது டெய்லி லைஃப் இன்றைக்கி வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா? சூப்பர். எத்தனை பேருக்கு அது கிடைக்கும்? நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒர்க்கில் இருக்கீங்களா? ஒர்க்னால வந்து நீங்கள் ப்ரொடக்டிவாக இருந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்களா? You have a job. There are so many things. I'm not being like ஒரு toxic optimism நான் சொல்லலை. Okay. But there are so many things in daily life that are rewarding, that feels good. It's not just one thing. Successன்றது வந்து ஒரு வாட்டி மட்டும் நடக்கிற விஷயம் கிடையாது. டெய்லியுமே you should feel that. ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு நம்ம ரொம்ப அடிக்ட் ஆகிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறோன்னா நம்மளுக்கு தெரியும், நம்ம பிரெயினுக்கு தெரியும் இது ஒரு டாக்ஸிக்கான பேட்டர்னில் தான் போகுது. பட் வந்து அந்த பர்சன் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, என்னால் இவங்ககிட்ட கால் பேசாமல் இருக்கவே முடியாது, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? இது எதனால் நடக்குது? இது வந்து மோஸ்ட் லைக்லி இட்ஸ் ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட். where you're anxiously attached to a person. Okay. இந்த மாசிலாமணி படத்தில் வரும்ல, ஒரு நாய் கடிச்சிரும், அது செத்துச்சுன்னா நீயும் செத்துருவேன், அது வாழ்ந்தா நீயும் வாழ்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு கனெக்ஷன் வந்துடும். அவங்க நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன், அவங்க சோகமாக இருந்தால் என்னால் தான் அவங்க சோகமாயிட்டாங்களோன்னு ஆயிடுவேன், அவங்க கோவமாக இருந்தால் என் மேலே தான் அவங்க கோவமாக இருக்காங்கன்ற மாதிரி ஆயிடுவேன், அவங்க என்கிட்ட பேசலைன்னா என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. அப்படின்ற போது யூஆர் ஆங்ஷியஸ்லி அட்டாச் டு அ பர்சன் அண்ட் தட் கேன் பி சேஞ்ச்ட் வித் ப்ராக்டிஸ். அதையும் தாண்டி சில பேருக்கு இட் கேன் ஈவன் பி அ டிஸார்டர். ஓகே, அந்த மாதிரி இருந்தாலும் இது இருக்கும். பட் ஆனால் தட்ஸ் நாட் சம்திங் டு பி நார்மலைஸ்ட். ஓகே, மீ பீயிங் அடிக்டட் டு தெம். ஏன்னா சில போஸ்ட்லாம் கூட வருது, டு ஐ லைக் ஹிம்? நோ, ஐ எம் அடிக்டட் டு ஹிம், ஐ எம் அப்சஸ்ட் வித் ஹிம். அந்த மாதிரி தட்ஸ் நாட் சம்திங் குட் ஆர் டு செலிப்ரேட். ஓகே, காசிப்பிங். சிலருக்கு வந்து யாரையாவது பார்த்து காசிப் பண்ணாமல் இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு நான் யாரையாவது பார்த்து குறை சொல்லியே ஆகணும், அப்படி ஒரு விஷயமே இருக்காது, நான் காசிப் பண்ணிகிட்டே இருக்கணும். இது எப்படி பார்க்குறீங்க? அண்ட் இது எதனால் பண்ணுறாங்க? காசிப் வந்து எனக்கு பர்சனலாக காசிப் பண்ண சுத்தமாக பிடிக்காது. ஓகே, லைக் ஐ கேனாட் ஈவன் டூ இட் லைட்டாக. மேபி பிகாஸ் ஆஃப் மை ஜாபாக இருக்கலாம், பட் ஐ ஹேட் காசிப்பிங். பட் அதுக்காக அது வந்து 100% தப்பானா sometimes it's okay to gossip to a certain level. But when you told me இதை பண்ணியே ஆகணும், chronic complainers, chronic யாரை பற்றியாவது புரணி பேசுகிறதே ஒரு வேலையாக வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா they just don't have anything else in life to like
வேறு எதுவுமே இல்லை அவங்க லைஃப்பில். இதுதான் அவங்கள வந்து அது அவங்க ஐடென்டிட்டி மாதிரி ஆயிரும். ஓகே. இந்த ஐ திங்க் இந்த பிரிஜட்டன் சீரீஸில் கூட there's this person who ரைட்ஸில் அந்த இதெல்லாம். ஓகே. அந்த மாதிரி ஒரு இவங்க கிட்ட பேசினா திஸ் பர்சன் நோஸ் எவ்ரி திங், எல்லா நியூஸையும் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியும், ஷீ கிவ்ஸ் ஜூஸி காசிப்ஸ், இதெல்லாம் சொல்லும் போது உங்களை சுற்றி இருக்கவங்களாம் ஏன் உங்க கூட இருக்காங்க? பிகாஸ் யூ ஆர் கிவிங் தெம் சம்திங். ஸோ அப்போனா அவங்களும் நீங்கள் கொஞ்சம் நிறைய பேர் உங்களை பற்றி நல்லா பேசுவாங்க, நிறைய பேருக்கு உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண பிடிக்கும், நிறைய பேர் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு புரியுதா, நீங்கள் காசிப் பண்ணுறதே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் மாதிரி ஆகிடும். ஸோ பீப்புள் வில் வாண்ட் டு பி அரவுண்ட் யூ, யூ வில் பி ஃபேமஸ் ஃபார் இட். அப்படி இருக்கும்போது இட்ஸ் ரிவார்டிங்ல. வென் யூ ஆர் ரிவார்டிங் அ பிஹேவியர், நீங்கள் காசிப் பண்ணுறதே ரிவார்ட் பண்ணுறாங்க. எல்லாரும் வந்து உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே வந்து இவர் இருந்தால் தான் நிறைய காசிப் கிடைக்கும், அவளை ஃபோன் பண்ணி கூப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும்ல, நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க, எல்லாருக்கும் நம்ம பிடிக்குது. அப்போ அது ரிவார்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஆனால் நல்லதான்னு கேட்டால் இல்லை. ஓகே. ஆனால் ஏன்னு கேட்டால் இதான் காரணம். இப்போது ரீசெண்டாக இந்த எலெக்ஷன் டைமில் அப்படின்னா நியூஸ்னால் என்னென்னே தெரிஞ்சிருக்காது. ஒரு குழந்தைக்காக இருக்கட்டும், அந்த நியூஸ் அப்படிங்கிறது என்னென்னு தெரியாது. பட் அந்த பிரேக்கிங் நியூஸ் சவுண்டு கேட்டாலே வந்து டிவி முன்னாடி உட்காந்துட்டு பார்க்குற ஒரு கல்ச்சர் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு. ஸோ இது எதனால் நடக்குது? இப்போ தான் வந்திருக்குன்னு கிடையாது. நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது ஏதாவது ஒரு சவுண்டு கேட்டால் நம்ம உட்காந்து கேட்டு அதில் இப்போ வந்து இன்கேஸ் ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேட்டிவான ஒரு நியூஸுக்கும் ஒரு நெகட்டிவ் நியூஸ் அப்படிங்கிறத கன்சியூம் பண்ணுறதும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இதனால் ஏன் வந்து நெகட்டிவ் நியூஸை நிறைய கன்சியூம் பண்ணுறாங்க? பேசிக்லி 3 things: ஃபுட், செக்ஸ், டேஞ்சர். ஓகே. இந்த 3 விஷயத்தையும் நம்ம பிரெயின் வந்து விளக்கெண்ணெய் கண்ணில் ஊற்றி தேடுற மாதிரி தேடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா we are all built for survival. ஓகே. உயிரோடு இருக்கணுன்றது தான் நம்ம வாழ்க்கையோட ஒன்லி மோட்டோவே. எதுக்கு? நம்ம பிரெயினுக்கு. அப்போ என்ன பண்ணோன்னா, சாப்பாடை பற்றி ஏதோ ஒரு விஷயமோ ஒரு பெரிய கட் அவுட்டில் பிரியாணி போட்டிருக்குன்னா நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேவா? அதே மாதிரி ரொம்ப செக்ஷுவலி அரவுசிங்காக ஒரு விஷயம் இருக்குன்னா ஒரு செகண்ட் மேபி பார்ப்பீங்க. அண்ட் டேஞ்சர். இப்போ நீங்கள் நியூஸில் சொல்கிறீங்களா அந்த கெட்ட நியூஸ், இந்த கெட்ட நியூஸ் வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் டேஞ்சரை நமக்கு உருவாக்கும். ஓகே. அதனால் அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலை, பட் ஒரு செகண்ட் நம்ம அட்டென்ஷனை கண்டிப்பாக கிராப் பண்ணும். ஓகே. ஃபுட், செக்ஸ் அண்ட் டேஞ்சர் ஆல்வேஸ் கிராப்ஸ் ஆர் அட்டென்ஷன். பட் திரும்ப அதை ஏன் பார்த்துட்டே இருக்கும் அப்படின்னு கேட்டால், பிகாஸ் டூம் ஸ்க்ரோலிங்னு கூட சொல்லுவாங்க, நிறைய நெகட்டிவான நியூஸே பார்த்துட்டே இருக்குது. நெகட்டிவ் ஆல்வேஸ் கெயின்ஸ் மோர் பப்ளிசிட்டி, நெகட்டிவ் கெட்ஸ் மோர் ட்ராக்ஷன். ஓகே. இப்போ நான் வந்து ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேசிட்டு ஒரு வீடியோ போடுறேன்னா பெருசாக ரீச் ஆகாது. யாரையாவது திட்டி வீடியோ போட்டால் ரீச் ஆகும். ரைட்? ஏன்னா we are tuned to pay attention to negativity. But it's a choice that you have to make. இல்லை இது வந்து இந்த மாதிரி கிடையாது, இதுவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் சில பேஜஸ்லாம் இருக்கும்ல, குட் நியூஸ்லாம் சொல்லுவாங்க, இந்த லாஸ்ட் 24 hours உலகத்தில் நடந்த நல்ல விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களையும் கன்சியூம் பண்ணால் நல்லது. அதாவது கெட்டது தெரிஞ்சுக்கணும் தான், சர்வைவல்காக தெரிஞ்சுக்கணும். பட் கெட்டதையே பார்த்துட்டு இருந்தால் என்ன ஆகும்? இந்த உலகமே ஒரு கெட்ட பிளேஸ்ன்னு நம்ம நம்ப ஆரம்பிச்சிடும். ஒரு நெகட்டிவ் நியூஸையே கன்சியூம் பண்ணுறதுனால நம்ம பிரெயினில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் ஏற்படும்? ஓகே. ஸோ கெட்ட நியூஸே கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் திங் a sense of சேஃப்டி ஓகே இஸ் sabotaged. இந்த உலகமே வந்து ஒரு கெட்ட உலகம், நிறைய கெட்டவங்க தான் இருக்காங்க, இங்கே பொழைக்கணுன்னா நம்ம கொஞ்சம் கோளாறாக இருக்கணும், நம்மளும் கொஞ்சம் தில்லுமுள்ளாக யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சம்டைம்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இல்லை ரொம்ப பயந்து இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது ரெண்டும் ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நெகட்டிவான நியூஸே கன்சியூம் பண்ண நீங்கள் இப்போ ஒருத்தவங்ககிட்ட பேசணுன்னா என்ன டாபிக் பேசுவீங்க? நெகட்டிவான விஷயம் தான் பேசுவீங்க. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட தாட்ஸ் எல்லாமே நிறைய நெகட்டிவ் விஷயங்களே சுற்றி இருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ when your thoughts are leaned towards negativity, your behavior will automatically lean towards negativity. நெகட்டிவான விஷயங்களை யோசிச்சு நெகட்டிவான விஷயங்களை செஞ்சு ரொம்ப ஒரு நெகட்டிவான க்ளூமி பர்சனாக ஆயிடுவீங்க. யாருக்கும் உங்கள் கூட இருக்க பிடிக்காது. ஓகே. ஒரு பாயிண்ட்டுமே என்னடா இவன்ட்ட பேசினாலே யாராவது இது ஆயிடுச்சு அது ஆயிடுச்சுன்னு சொல்லுவான், ஒரு மாதிரி கவலையாயிரும்ன்ற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் இன் மாடரேஷன் நெகட்டிவிட்டியே பார்க்காம நல்லது மட்டும்தான் பார்ப்பேன், ரோஸ் கலர் கிளாஸில் இந்த உலகத்தை பார்க்குறேன் அப்படின்றது நான் நல்லதுன்னு சொல்லலை. ஆனால் அந்த 2 பக்கமும் இல்லாமல் கொஞ்சம் நடுவில் தான் போடாப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நம்மளுடைய சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ட்ராமா இது வந்து எப்படி வந்து அடிக்ஷன் ரிஸ்க்கை
அதிகரிக்குது? இப்போ சைல்ட்ஹுட் ட்ராமா ஜாஸ்தியாக இருக்கும்போது நமக்கு கேமிங் அடிக்ஷன் இந்த மாதிரி அடிக்ஷன் வரதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் அந்த மாதிரி அடிக்ஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது இஃப் யூ ஹேவ் ஆக்சஸ் டு இட். ஓகே. இஃப் யூ டோன்ட் ஹேவ் ஆக்சஸ் டு இட் சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான். இது வந்து சின்ன வயசில் நடக்கும்போதே நான் சொல்கிறேன். சைல்ட்ஹுட் ட்ராமானா சில்ட்ரனுக்கே நடந்துட்டு தானே இருக்குது. ஸோ வந்து அடிக்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஏன்னா இட் கிரியேட்ஸ் அ சென்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட் ஃபார் தெம். ஓகே. லைஃபே நல்லா இல்லை, ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் வேணும்னு தோணிகிட்டே இருக்கும் இல்லையா? அதனால் கண்டிப்பாக ஒரு ட்ராமா ஒரு நெகட்டிவான லைஃப் வில் கிரியேட் அ ஏர் பாக்கெட் ஃபார் அப்யூஸ் அண்ட் அடிக்ஷன் டு ஹேப்பன். ஆனால் இப்படி இருந்தால் அது அப்படி இருக்கணும்னு நான் சொல்லலை. இப்போது நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா ஓகே நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. அப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு அப்படி ஒரு சான்ஸ் இருக்கும். ஆனால் அதை அவங்க யூஸ் பண்ணிக்காமல் ஒழுங்காக ஒரு நல்ல கோப்பிங் மெக்கானிசம் எடுத்தால் தப்பிச்சிடலாம். பெயினை வந்து ஹேண்டில் பண்ண தெரியாமல் தான் ஒரு பர்சன் வந்து அடிக்ஷனுக்கு ஆளாகிறாங்களா? ஆக்சுவலி வந்து உண்மை, பெயினை ஹேண்டில் பண்ண தெரியாமல் நிறைய பேர் அடிக்ஷனுக்குள்ளே போகிறாங்க. ஓகேவா? ஏன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரேக்கப் நடக்குது அப்படின்னா 2 பேருக்குமே ஹர்ட் ஆகும். ஆனால் ஒருத்தவங்க வந்து அந்த வலியை வந்து எதிர்கொள்ளுவாங்க, டெய்லி அனுபவிப்பாங்க, ஒரு நாள் வெளில வந்துடுவாங்க. இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, நான் குடிக்கிறேன், ஸ்மோக் பண்ணுறேன், வேகமாக பைக் ஓட்டுறேன், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி இந்த பெயினை ஃபீல் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பெயினை ஃபீல் பண்ண முடியாது, பெயினை டாலரேட் பண்ண முடியாது, பெயினை ப்ராசஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு கோப்பிங் மெக்கானிசமாக தே வில் டர்ன் இன்டு சம் கைண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஓகே. அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அடிக்ஷன் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸை க்ரியேட் பண்ணும். வாட் இஸ் விக்டிம் மென்டாலிட்டி? அடிக்ஷனோட இது எப்படி தொடர்பு படுத்தப்படுது? ஓகே. இந்த ஐ திங்க் ராஜா ராணி படத்தில் வீட்டில் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாமல் யாரெல்லாம் குடிக்க வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ பேர் கை தூக்குவாங்க. இப்போ என்னென்னா இவங்க எல்லாம் விக்டிம்ஸ் தான். ஓகே. இவங்க எல்லாரையும் வந்து பொண்டாட்டிங்க கொடுமைப்படுத்துகிறாங்களாம், அதனால் இவங்க குடிக்க வராங்களாம். இந்தமாதிரி பாதி பேர் கேட்டால் அவனால தான் நான் குடிக்கிறேன், அவனால தான் நான் குடிக்கிறேன், இதனால தான் நான் குடிக்கிறேன். ஏன் நீங்கள் விக்டிம் அப்படின்னு கேட்டால், இல்லை நான் என் பாடியை ஹர்ட் பண்ணுறேன்ல. பாடியை ஹர்ட் பண்ணுறீங்க, ஆனால் வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணும்போது இட் கிரியேட்ஸ் ப்ளஷர் நாட் ஹர்ட், ரைட்? ஆமாம். ஸோ நீங்கள் ஜாலியாக இருக்கிறதுக்கு ஒரு வழியை தேடிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து பழி போடுறது அது வந்து உண்மையே கிடையாது. That is just an excuse for you to do it. If you really think அவங்கனால தான் நீங்கள் அப்படி இருக்கீங்கன்னா உங்களை வருத்திக்கணுன்னா நீங்கள் ஜிம்முக்கு போகலாம், இல்லை வந்து நீங்கள் நிஜமாக கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் உருப்படுற வேலையை பார்க்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு நான் குடித்தேன், அவனால தான், அவளுக்காக தான், இந்த மாதிரிலாம் பண்ணாமல் நீங்கள் யூ கேன் டூ சம்திங் தட் இஸ் ஆக்சுவலி யூஸ்ஃபுல். ஓகே. அண்ட் ஆல்சோ வந்து இந்த டிப்ரெஷன்னால் நான் குடிக்கிறேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் இட்ஸ் அ சைக்கிள். ஒருத்தவங்க டிப்ரெஷனில் இருக்காங்க, குடிக்கிறாங்கன்னா, குடிக்கிறத நிறுத்தினா திருப்பி டிப்ரெஷன் வரும். ஓகே. டிப்ரெஷன் வந்ததுன்னா திருப்பி குடிப்பாங்க. இதே தான் ஸ்மோக்கிங்லேயுமே. நான் ஸ்மோக் பண்ணுறேன், ஸ்மோக் பண்ணால் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னா அது கொஞ்ச நேரத்தில் போயிடும், நிம்மதி போயிடும். ஓகே. அப்போ திருப்பி என்ன பண்ணுவாங்க, ஸ்மோக் பண்ணுவாங்க. ஸோ டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் இதெல்லாம் பண்ணவே கூடாது. பண்ணுறீங்கன்னா திருப்பி இதனால் அது அதனால் இதுன்னு போயிட்டே இருக்கும். ஸோ ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. நம்ம மூவிஸில் கூட சொல்லுவாங்கல்ல, ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது எதுக்கு சொல்கிறாங்கன்றதே மறந்துட்டு எல்லா ஆக்டரோட வாய்ஸ்லையும் கேட்டு, இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து அதை வந்து ஸ்க்ரீனில் போடும்போது இவங்களும் படிப்பாங்க அதே மாதிரி. ஆனால் அதை ஃபாலோ பண்ணுவாங்களான்னு கேட்டால் இல்லை. அதே மாதிரி ஸ்மோக் பண்ணும்போது அந்த பாக்ஸில் போட்டிருக்கும், ஒரு அணக்கொடூரமாக ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கும். ஆனாலும் they will not stop, they will still do it anyway. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, anything about smoking they desensitize towards it. ஓகே. ஆமாம் தெரியும், ஆனால் எனக்கு அது நடக்காது. என் சித்தப்பா ரொம்ப வருஷமாக பண்ணுறாரு, அவருக்குலாம் ஒன்றும் ஆகலை அப்படின்னு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. there are lot of side effects for smoking and also erectile dysfunction is one of it. ஓகே. ஸோ ஸ்மோக் பண்ணும்போது உங்களோட செக்ஷுவல் லைஃப்பில் கூட நிறையா பிரச்சனை வரும். அது நிறைய பேர் தெரியறதில்ல until it becomes a problem. அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து இப்போ ஒரு பர்சன் ரொம்பவே அடிக்டிவாக இருக்காங்க அப்படின்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கும், அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? அடிக்ஷனோட ஒன் ஆஃப் த ஹால்மார்க் சிம்டம்ஸ் என்னென்னா, அவங்க வந்து அதை பண்ணும்போது மட்டும்தான் சந்தோஷமாக இருப்பாங்க. ஓகே. மற்ற நேரத்துலலாம் ஒரு மாதிரி பிளட் இருப்பாங்க. ஆனால் வந்து அந்த விஷயத்த பண்ணுறப்போ they will feel very happy. இன்னொன்று வந்து அந்த விஷயத்த பண்ணுறதை நிறுத்தணும்னு நினச்சா கூட அவனால் நிறுத்த முடியாது. ஓகே. நிறுத்தின உடனே withdrawal symptoms வர ஆரம்பிச்சிடும். ஸோ
சோகமாயிருவாங்க, தலைவலி வரும், பெரட்டிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி வந்து நிறுத்தின உடனே அவங்களால தாங்கிக்கவே முடியல அப்படின்னா கண்டிப்பாக அடிக்ஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே. இன்னொன்று வந்து ரெப்படிட்டிவாக லைக் ஒரு தேவையான கொஞ்சம்ன்ற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. எதுவுமே ரொம்ப அதிகமான குவான்டிட்டியில் அதை எடுக்கிறாங்க அப்படின்னா அது அடிக்ஷன். இன்னொன்று அவங்களோட வாழ்க்கையை அது பாதிக்குதுன்றது தெரிஞ்சும் அதை பண்ணுறாங்கன்னா அது அடிக்ஷன். அவங்களோட பிஹேவியர் சுற்றி இருக்கவங்களெல்லாம் ஹர்ட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சும் அதை பண்ணுறாங்கன்னா அது அடிக்ஷன். அண்ட் எனக்கு கொஞ்சம் இவ்வளோ லைக் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் கன்சியூம் பண்ண அளவு எனக்கு பத்தலை, இன்னும் தேவைப்பட்டுட்டே இருக்குது, அப்போ தான் என்னால் இப்படி இருக்க முடியுதுன்னா அது அடிக்ஷன். ஓகே. ஸோ அண்ட் வாழ்க்கையில் வேறு எதுவுமே எனக்கு பெரிய விஷயமே இல்லை. எனிதிங் பேட் ஹேப்பன்ஸ், நான் ஃபஸ்ட்டு கை வைக்கிறது இங்கே தான் அப்படின்னா அதுவும் அடிக்ஷன் தான். ஓகே. அண்ட் இப்படி ஒரு பர்சன் வந்து அடிக்டிவாக இருக்காங்க, அதனால ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய சரௌண்டிங்கில் இருக்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன மாதிரியான சப்போர்ட் அவங்களுக்கு தரணும்? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அடிக்ஷனில் இருக்கிறவங்களோட ப்ராப்ளம் என்னென்னா அவங்க அடிக்ஷனில் இருக்காங்கன்னு ஒத்துக்க மாட்டாங்க. ஓகே, புரியுதா? யூ ஹாவ் அ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்லவே முடியாது. ஐ திங்க் ஒரு கோட் கூட இருந்தது, ஐ டோன்ட் ஹாவ் அ ட்ரிங்கிங் ப்ராப்ளம், ஐ ஜஸ்ட் ட்ரிங்க், இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ பீப்புள் டோன்ட் ரியலைஸ் தட் தே ஹாவ் அ ப்ராப்ளம் மோஸ்ட்டாக. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சன்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி முதல்ல புரிய வைக்கணும் தட் நீ வந்து இது உன் கையை மீறி போயிடுச்சு, நீ வேணுன்ட்டே குடிக்கல, எனக்கு புரியுது, நீயும் விடணும்னு தான் நினைக்கிற, ஆனால் அப்படி இல்லை, உன்னால் நிறுத்த முடியாது. ஏன்னா ஒரு கெமிக்கல் லெவலில் ஒரு பாடி இதுக்கு வந்து பழகிடுச்சு. அதாவது நீ இப்போ இப்படி இருக்கிறதுக்கு கம்ப்ளீட்டாக நீ காரணம் இல்லை, ஆனால் இப்படி தான் இனிமேல் இருக்கேன்னா அதுக்கு நீ தான் காரணம். இதுக்கப்புறம் மாதிரி யூ நீட் டு டேக் ஹெல்ப், யூ நீட் டு ஸ்டாப் திஸ் அப்படின்றதுக்கு அவங்களே நினைப்பாங்க, சரி நானே நினச்சா நிறுத்திடுவேன்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களால முடியாது, அது இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ அப்போது ஒரு ஹெல்ப்பை, அந்த ஹெல்ப்புக்கான ஒரு ஆக்சசிபிலிட்டி க்ரியேட் பண்ணுறது, ஒரு தெரபிஸ்ட்கிட்டேயோ ரீஆப்லேயோ கூட்டிகிட்டு போகிறது. அங்கே போனால் அது அப்படியே ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரிலாம் இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு ஹெல்ப்புக்கு போய் அந்த ஹெல்ப்பை சீக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு பிரிட்ஜிங் டூலாக இருந்தீங்கனாலே போதும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிக்டிவாக இருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமாக அதுலேருந்து வெளியே வர பாருங்கள். இந்த வீடியோவில் நிறைய கான்வர்சேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.